அருமை தோழர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். மாமேதை லெனினுடைய 100வது நினைவு தின நிகழ்ச்சியாக இன்று நடைபெறுகிறது. அந்த தொடர் நிகழ்ச்சி இன்று 4வது அமர்வு. இந்த அமர்விற்கு அருமை தோழர் பாலச்சந்திரன் அவர்கள் 2வது கூட்டத்தை நடத்துவதற்கு இசைவு தந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பல்வேறு சிறந்த ஆளுமைகளும் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். பல்வேறு நாடுகளில் இருந்தும் மற்ற நகரங்களில் இருந்தும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழர்களையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய கூட்டத்தை அருமை தோழர் சிறப்புற நடத்தி தருமாறு தோழமுடன் கேட்டுக்கொள்கிறேன். தோழர் ராபர்ட்ஸ் அவர்களே வருக, தலைமை ஏற்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய எம்இஎல்எஸ் பயிலரங்கத்தின் ஒரு சிறப்பான கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை தோழர்களுக்கும் முதல்கண் வருக வருக என்று வரவேற்று அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மிக முக்கியமான தலைப்பிலே அருமை தோழர் பாலச்சந்தர் அவர்கள் இன்றைக்கு பேச இருக்கின்றார். தோழர் பாலச்சந்தரை பற்றி நாம அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிறந்த மார்க்சிய ஆய்வாளர், சிறந்த மார்க்சிய சிந்தனையாளர், எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய மிக ஆற்றல் மிக்க பேச்சாளர், தங்குதடையின்றி அருவி போல மார்க்சிய சிந்தனை கொட்டி நம் மத்தியிலே பேச இருக்கின்றார். அதை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு தோழர் லெனின் அவர்களுடைய இந்த 100ஆண்டு விழாவினுடைய 2வது நிகழ்வு, கல்வியும் புரட்சியும் என்ற பகுதி 2. தோழர் லெனின் அவர்கள் 54 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருந்தாலும் அவர் செய்த சாதனை என்பது இன்றளவும் தொழிலாளி வர்க்கம் போற்றி அது என்றென்றும் மெச்சக்கூடிய அளவுக்கு அவருடைய மிகப்பெரிய புரட்சியை செய்திருப்பது என்பது வரலாற்றில் பல்வேறு இருட்டடிப்புகளை செய்திருந்தாலும் கூட யாரும் அதை புறந்தள்ள முடியாது என்ற அளவுக்கு அது மேல் நோக்கி போய்கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவில் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கம் பயன்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் சோவியத் யூனியன். அந்த சோவியத் யூனியன் புரட்சிக்கு அடித்தளமிட்டவர் அருமை தோழர் லெனின் அவர்கள். அவர் மிகப்பெரிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய பெரிய சிந்தனையை, மக்களுக்கு தேவைகளை, லெனினம் என்பது மார்க்சியம் என்பது மண்ணுக்கேற்ற மார்க்சியம் என்பதை நடைமுறைப்படுத்தி ஒரு தத்துவத்தை, லெனினிய தத்துவத்தை உருவாக்கி 1917 மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக பல்வேறு உலக நாடுகள் விடுதலை பெற்றதையெல்லாம் நாம் அறிவோம். அது நீண்ட ஒரு நெடிய பயணத்தை அவர் முடித்திருக்கின்றார். 54 வயது மட்டுமே வாழ்ந்தவர். மிகப்பெரிய படிப்பாளி, மிகப்பெரிய வழக்கறிஞர். அன்றைக்கே கோல்டு மெடல், 4 ஆண்டுகள் படிக்க வேண்டிய படிப்பை 1.5 ஆண்டுகளில் படித்து அவர் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே வந்ததெல்லாம் மிகப்பெரிய சாதனையாக போற்றப்படுகிறது. அந்த அளவிலே தோழர் லெனின் அவர்களை பற்றி, அவருடைய கல்வியும் அவருடைய புரட்சியும் என்ற அந்த தலைப்பில் இன்றைக்கு பேச இருக்கின்ற, கல்வியும் புரட்சியும் என்ற அந்த தலைப்பில் பேச இருக்கின்ற அருமை தோழர் பாலச்சந்தர் அவர்களை இந்த தலைப்பின் கீழ் பேசுமாறு அன்போடு உங்கள் அனைவரும் சார்பாக அழைக்கின்றேன். வாங்க தோழர். வணக்கம் தோழர். ரொம்ப அருமையான ஒரு தலைமை உரையை ராபர்ட்ஸ் தோழர் செஞ்சிருக்கார். ஏன்னா ரொம்ப ரத்தின சுருக்கமா இதை விட அழகா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அழகா சொல்லிட்டாரு. நாம் நேரடியாக நம்முடைய விவாத பொருளுக்குள்ளே போய்விடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே சென்ற உரையாடலின் போது ஒரு சில பொதுவான பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
அதை ஒட்டி இன்றைக்கு கல்வி குறித்து முக்கியமாக சோவியத் புரட்சிக்கு முன்பும் சோவியத் புரட்சிக்கு பின்பும் நம்முடைய மாமேதை லெனின் அவர்கள் கல்வி குறித்து அவர் பேசிய அல்லது எழுதிய எழுத்துக்களை நாம் பார்க்கலாம் என்று சென்ற உரையாடலின் போது குறிப்பிட்டிருந்தேன். அதை மையமிட்டுத்தான் இந்த நிகழ்ச்சியே இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நேரடியாக நாம் அந்த தலைப்புக்குள்ளே போய்விடலாம் என்று நான் நினைக்கிறேன். சென்ற வகுப்பில் ஒரு செய்தியை நான் குறிப்பிட்டது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். தமிழிலே இதுவரையிலும் லெனினிய கல்வி சிந்தனையை பற்றி நூல்கள் அதிகமாக இல்லை. ஒரே ஒரு புத்தகம் மட்டும் பெனடிக்ட் பாலன் என்பவர் எழுதியது இருக்கிறது. அதை தாண்டி லெனின் அவர்களே எழுதிய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றனவே தவிர அது குறித்த சிந்தனைகள் தமிழிலே இல்லை என்று குறிப்பிட்டிருந்தேன். ஒரு சிறு நூல், அதை வேண்டுமானால் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அது தமிழில் எழுதப்பட்டது அல்ல, மாறாக நேரடியாக வங்காள மொழியிலே இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறு நூல். அந்த நூலை எழுதியவர் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய ஒரு சிறு நூல். 1930 ஆண்டிலே அவர் சோவியத் யூனியனுக்கு விஜயம் செய்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து நேரடியாக அமெரிக்காவிற்கு கப்பல் மூலமாக பயணம் மேற்கொள்கிறார். ஒரு சில நாட்கள் ருஷ்யாவிலே தங்கியிருந்த மாஸ்கோ நகரத்திலே முக்கியமாக அதிக நாட்கள் தங்கியிருந்த ரவீந்திரர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை பொதுவாக பார்க்கும் இடத்தில் அங்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்வையிட்டு அவதானித்து அதன் புதுமைகளை நிறைய அந்த கடிதங்களிலே எழுதுகிறார். அதே போல அதையெல்லாம் விட முக்கியமாக சோவியத் என்கிற ஒரு புதிய நாட்டிலே கல்வி அமைப்பை எப்படி அவர்கள் தொடங்கி செயல்படுத்தி வருகிறார்கள் என்பதை பற்றிய பதிவுகளை அந்த கடிதங்களிலே எழுதுகிறார். அந்த கடிதங்கள் மிக முக்கியமான அவருடைய நெருக்கமான நண்பர்களுக்கு எழுதப்பட்டது. மஹலனோபிஸ் என்கிற ஒருவரை உங்களுக்கு தெரியும். இந்திய நாட்டினுடைய ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் நவ இந்தியாவினுடைய சிற்பிகளில் ஒருவராக கருதப்படுபவர் மஹலனோபிஸ். அவருடைய துணைவியாருக்கும் அவருக்கும் தனித்தனியாக எழுதிய கடிதங்கள். அதே போல வங்காளத்திலே இருந்த மிகச் சிறந்த ஓவியர் ஒருவருக்கு எழுதிய கடிதம், அதே போல தன்னுடைய உறவினர்களுக்கு எழுதிய கடிதங்கள் ஆகியவற்றிலே அவர் சோவியத் கல்வி முறையை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அது ரவீந்திரரின் ரஷ்ய கடிதங்கள் என்கிற தலைப்பிலே வங்காள மொழியிலே இருந்து சு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மொழிபெயர்ப்பிலே தமிழிலே வெளிவந்திருக்கிறது என்பதை ஒரு தகவலாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மிக சுவாரஸ்யமான ஒரு நூல் அது. அவர் தனிநபருடைய வளர்ச்சியை மையமிட்டு சிந்திக்கக்கூடியவர் ரவீந்திரர் அவர்கள். தனி மனிதத்துவம் என்பதற்கு அளவற்ற முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவர், ஆன்மீகவாதியும் கூட. அவர் நாத்திகர் எல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவர் புதிய அதே போல புரட்சி என்கிற விஷயத்திற்கு வருகிற போது ஒரு ஆயுதம் தாங்கிய புரட்சியினுடைய நிகழ்வு போக்கிலே நடைபெறக்கூடிய வன்முறைகளை எல்லாம் ஒருபோதும் அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லாதவர் ரவீந்திரர். இவ்வளவு இருந்தும் கூட அவர் சோவியத் யூனியனுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கல்வி முறையை பார்த்து அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய செய்திகள் அனைவரும் அவசியம் படிக்க வேண்டியவையாக இருக்கின்றன. நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் 1992 இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. எல்லாரையும் போலவே கல்விக்கு கடைசி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய பதிப்பகங்களிலும் இருக்கக்கூடிய நடைமுறைதான் போலும். ஆகவே மிகவும் அற்புதமான ஒரு நூலை, மிகவும் அருமையாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலை எந்த அளவுக்கு மட்டமாக அதை வெளியிட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டமாக அதை வெளியிட்டு அதை காணாமலும் அடித்து விட்டார்கள். இதை சொல்லாவிட்டால் இப்படி ஒரு புத்தகம் இருப்பது கூட நிறைய தோழர்களுக்கு தெரியாது. இப்பொழுது போய் பார்த்தாலும் அந்த புத்தகம் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே அதை பற்றி ஒரு சில செய்திகளை பின்னால் நேரம் இருக்கும்போது ரவீந்திரருடைய எழுத்துக்களிலே இருந்து கூட நாம் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன்.
ஆனால் நேரம் கருதி இப்பொழுது நாம் இந்த லெனினுடைய கல்வி சிந்தனைகளை குறித்து நேரடியாக சென்று விடலாம். ஏற்கனவே நான் சொன்னேன், நிறைய முதலாளித்துவ சமூகத்தில் ஐரோப்பிய நாட்டிலே இருக்கக்கூடிய நிறைய கல்வி மேதைகள் குழந்தைகளுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேசியும் எழுதியும் வந்தார்கள். இவர்கள் எல்லாம் ரூசோவுக்கு பிறகு உருவானவர்கள் என்று நான் சொன்னேன். இவர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மையும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையும் இருந்தாலும் கூட மார்க்சுக்கு முந்தைய இந்த சிந்தனையாளர்களை, இன்னும் சொல்ல போனால் லெனினுக்கு முந்தைய இந்த சிந்தனையாளர்களை எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு அம்சம் அவர்களை எல்லாரையும் வந்து ஒரு புள்ளியில் குவிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, ஒருவனுடைய நடத்தையை மாற்றக்கூடிய சாதனம் தான் கல்வி என்பது அவர்கள் எல்லாரிடமும் இருக்கக்கூடிய ஒரு பார்வை. ஒருவருடைய நடத்தையை மாற்றுவதற்கு கல்வி பயன்படும், அதற்கான ஒரு சாதனம் தான் அது என்கிற பார்வை அவர்கள் எல்லாரிடமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மாறாக சமூகத்தோடு பிணக்கு இல்லாமல் இணக்கமாக வாழ்வதற்கு ஒரு ஒரு குடிமகனை அல்லது ஒரு குடிமகளை உருவாக்குவதற்காக ஒரு சில குறிப்பான சிறப்பு நடத்தை மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதை அவை அனைத்தும் முக்கியமாக அழுத்தம் கொடுத்து தெரிவிக்கின்றன. அதாவது ஒரு நாட்டினுடைய சமூக அமைப்பிற்கு ஏற்ப அந்த சமூக அமைப்போடு முரண்படாமல் மோதிக்கொள்ளாமல் அதோடு இணக்கமாக போகக்கூடிய ஒரு குடிமகனையோ அல்லது குடிமகளையோ உருவாக்குவதற்காக சில நடத்தைகளை அவர்களிடம் ஏற்படுத்த வேண்டும், சில நடத்தை மாற்றங்களையும் அவர்களிடம் ஏற்படுத்த வேண்டும். அந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் கல்வி என்பதைத்தான் இவர்கள் அனைவரும் பொதுவான ஒரு கண்ணோட்டமாக வைத்திருந்திருக்கிறார். கல்விக்கும் சமூகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்ன என்பதை பற்றி சிந்திக்கும் போது அவர்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் என்பதையோ ஆளப்படும் வர்க்கம் என்பதையோ அவர்கள் கவனிக்கவில்லை. அதே போல சமூக ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதாரத்திலும் பண்பாட்டிலும் முக்கியமாக கல்வியிலும் நிலவுகின்றன என்பதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு சமூகத்தை ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு யூனிவர்சல் ஐடியாவாக அல்லது ஒரு மோனோலித்திக் கான்செப்டாக அவர்கள் பார்த்தார்கள். அதாவது ஒரே ஒரு கற்பாலம் போல, ஒரே ஒரு பெரிய கற்பாலம் போல ஒரு சமூகத்தை பார்ப்பது, அதை வேறு விதமான வேறுபாடுகளோ நுண்ணிய வித்தியாசங்களோ கொண்ட ஒரு சமூகமாக அதை காண தவறுவது, அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் அவர்கள் பார்த்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுல வந்து ஒருவன் பிறக்கின்ற சமுதாயம் என்பது அவன் எதிர்காலத்தில் நல்ல குடிமகனாக வாழ்வதற்கு ஏற்ற சமுதாயமா, அது நீதியான சமுதாயம் தானா, அல்லது அநீதி நிலவக்கூடிய ஒரு சமுதாயமா என்பதை முதன்மைப்படுத்தி அந்த விமர்சன நோக்கத்திலே அவர்கள் யாரும் காண்பதற்கு தவறிவிட்டார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அவர்கள் சமூகத்தினுடைய பௌதிக சூழ்நிலையானது ஒருவன் நல்ல குடிமகனாக வாழ்வதற்கு உரிய முறையில் அமைந்திருக்கிறதா என்று கருத்தூன்றி சிந்திக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். சமூக நிலைமைகள் தான் சமூக உணர்வுகளை நிர்ணயிக்கின்றன. இது மார்க்ஸ் வந்து சொன்ன ஒன்று. அதாவது ஜெர்மன் ஐடியாலஜி என்கிற நூல்ல சமூக நிலைமைகள் தான் சமூக உணர்வுகளை நிர்ணயிக்கின்றன அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா. அந்த உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. அந்த உண்மைக்கு அந்த மேதைகள் எல்லாம் அழுத்தம் கொடுக்கவும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துலதான் வந்து மார்க்ஸ் வந்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு மதிப்பீடு அல்லது ஒரு ஆய்வுரை முக்கியமானது. அது வந்து லெனினையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதித்திருக்கிறது. ஆகவே அதை நாம் பார்ப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஹோலி ஃபேமிலி என்று ஒரு நூல் இருக்கிறது, புனித குடும்பம் என்கிற தலைப்பிலே மார்க்ஸ் எழுதிய ஒரு நூல் இருக்கிறது. அந்த மார்க்ஸும் எங்கெல்ஸும் இணைந்து எழுதிய நூல் அது. அந்த நூலுக்கு பிறகுதான் அவர்கள் ஜெர்மானிய கருத்தியல் என்கிற இன்னொரு நூலையும் அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த புனித குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலில்தான் மார்க்ஸும் எங்கெல்ஸும் தங்களுடைய பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தை சமுதாய வளர்ச்சியை பார்ப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். முதலாக பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தை அவர்கள் வரலாற்று வளர்ச்சியை ஆய்வு செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்தி நிறைய புதிய முடிவுகளுக்கும் வருகிறார்கள். அப்படிப்பட்ட நூல் தான் ஹோலி ஃபேமிலி. அந்த நூலில் அவர்கள் எழுதுகிறார்கள்,
மனிதன் அவன் வாழும் சூழலால் உருவாக்கப்படுகிறான். ஆகவே அவனுடைய சூழல் மனிதத்தன்மை உடையதாக ஆக்கப்படுதல் வேண்டும். மனிதன் இயற்கையில் சமூக இயல்பை கொண்டவன். அவனுடைய உண்மையான இயல்புகள் சமூகத்திலேதான் வளர்ச்சி அடைகின்றன. அவனுடைய இயல்புகளுடைய சக்தி தனிப்பட்ட ஒருவனுடைய சக்தியினால் மதிப்பிடப்படக்கூடாது, மாறாக சமூகத்தின் சக்தியினால் மதிப்பிடப்பட வேண்டும். இதுதான் மார்க்சும் எங்கெல்ஸும் தங்களுடைய புனித குடும்பம்ங்கிற நூல்ல சொல்லி இருக்கக்கூடியவை. சரி, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. மனிதன் அவனுடைய சூழ்நிலையினாலதான் உருவாக்கப்படுறான். ஆகவே சூழ்நிலை மனிதத்தன்மை உடையதாக ஆக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த சூழலில் உருவாகிற மனிதன் சிறந்த மனித பண்புகளை கொண்டவனாக, சிறந்த சமூக இயல்புகளை கொண்டவனாக வளர்ச்சி அடைவான். அவனுடைய இயல்புகளுடைய சக்தியை அவனுடைய தனிப்பட்ட குணங்களிலே ஆராயக்கூடாது, மாறாக ஒரு சமூகத்தினுடைய சக்தியை கொண்டு ஒப்பிட்டு ஆராய வேண்டும். இதெல்லாம் மார்க்ஸ் எங்கெல்ஸ் கிட்ட இருந்து நாம எடுத்துக்கிறோம். இன்னைக்கு அதாவது லெனின் காலத்துக்கும் முன்பியும் சரி, லெனின் காலத்தின் போதும் சரி, இன்றைக்கும் சரி எடுத்துக்கொண்டீங்கன்னா உலக நாடுகள், பல நாடுகள் இருக்குங்க. அந்த நாடுகள்ல நிறைய நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகள் அல்லது வளரக்கூடிய நாடுகள் என்று தனித்தனியா பிரிக்கிறோம். இந்த நாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு கல்வி பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வு காணக்கூடிய வகையில என்ன புதிய கோட்பாட்டை நாம் கண்டுபிடிக்கலாம், என்ன புதிய கோட்பாட்டை முன்வைத்து தீர்வு காண முடியும் என்று உலக நாடுகள் பலவற்றிலும் நிறைய ஆய்வுகள் தொடர்ந்து நடக்கிறத நாம் பார்க்கிறோம். லெனின் காலத்துக்கு முன்பும் சரி, அவருடைய காலத்திலும் சரி, இன்றும் சரி. அப்படிப்பட்ட நிறைய ஆய்வுகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த நாடுகள் இருக்கக்கூடிய கல்வி ஆராய்ச்சியினுடைய நோக்கமும் சரி, இந்த நாடுகள் இருக்கக்கூடிய கல்வியினுடைய லட்சியமும் சரி மகத்தான லட்சியங்களாக முன்வைக்கப்படுகின்றன, மாபெரும் ஆராய்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இருந்தாலும் அந்த நாடுகள் இருக்கக்கூடிய சமூக அமைப்பினுடைய பொருளாதார வாழ்க்கை நிலைமைகள், அதாவது கண்கூடா ரத்தம் சதையுமா நாம் பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை நிலைமைகள் தான் கல்வி இலக்குகளுக்கு இணக்கமாக இருக்கவில்லை, அதற்கு பதிலாக முரணானவையாக இருக்கின்றன அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். எல்லா நாடுகள்லையும் அந்த கல்வி அமைப்பு சார்ந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய லட்சியங்களுக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய முரண்பாடுகளுக்கு நடுவில் ஒரு பொருத்தத்தையே நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த நாடுகளுடைய சமூக நிலைமைக்கும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கல்வி இலக்குகளுக்கும் இடையில முரண்கள் இருக்கின்றன. ஆகவேதான் அந்த நாடுகளில் எல்லாம் மிகச்சிறந்த லட்சியங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கல்வி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவே முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக ஆய்வு என்பதில் ஒரு அங்கமாக கல்வியை அவர்கள் ஆய்வு செய்யவில்லை, மாறாக கல்வியை அவர்கள் தனியான ஒன்றாக எடுத்துக்கொண்டு கல்வியை எப்படி வளர்ப்பது, கல்வியை எப்படி மாணவர்களுக்கு கற்றுத்தருவது, மாணவர்களிடமிருந்து அதிகமான சிந்திக்கும் ஆற்றலை வளர்த்தெடுப்பது எப்படி, இந்த சிந்திக்கும் ஆற்றலை அவர்களுடைய உழைக்கும் திறனாக மாற்றுவது எப்படி, இந்த உழைக்கும் திறனை நாம் எந்த அளவுக்கு அவர்கள் வாலிப பருவத்தை அடைகிற போது அவர்களிடமிருந்து நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ரீதியில் தான் அவர்கள் கல்வியை பற்றி பேசினார்களே தவிர, கல்வி என்பது அரசு என்பதோடு தொடர்புடையது, கல்வி என்பது அரசியலோடு தொடர்புடையது, கல்வி என்பது சட்டத்தோடு தொடர்புடையது, நீதி, மதம், பண்பாடு, பொருளாதார உற்பத்தி முறை, இது அனைத்துக்கும் கல்வியோடு ஒரு இடையறாத ஒரு உறவு இருக்கிறது. இந்த உறவுகளை அடிப்படையாக கொண்டுதான் அந்தந்த சமூகங்களில், அந்தந்த நாடுகளில் கல்வி அமைப்புகள் உருப்பெற்று வளர்கின்றன. ஆகவே இப்ப நான் சொன்ன அந்த அரசு, அரசியல், சட்டம், நீதி, மதம், பண்பாடு ஆகிய அனைத்து கூறுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று தொடர்பான பரஸ்பர உறவுகளும் இந்த உறவுகளின் விளைவாக ஏற்படக்கூடிய பரஸ்பர தாக்கங்களும் ஒன்றில் இன்னொன்று தங்கி இருக்கின்றன. அதாவது அரசில் நீதி என்பது இருக்கிறது, அரசியலில் மதம் இருக்கிறது, சட்டத்தில் பண்பாடு இருக்கிறது, பண்பாட்டில் அரசு தலையிடுகிறது, உற்பத்தி முறை என்பது நீதியிலும் சரி, பண்பாட்டிலும் சரி, அரசிலும் சரி தங்கி இருக்கிறது. இப்படி ஒன்றில் ஒன்று தங்கி இருப்பதும் ஒன்றோடொன்று இடையுறவு கொள்ளக்கூடியதுமான பல்வேறு அம்சங்கள் இந்த சமூகத்திலே இருக்கின்றன
இந்த ஒவ்வொன்றும் சமூக அமைப்பு என்னும் ஒரு முழுமையான வடிவத்தினுடைய ஒவ்வொரு கூறாக விளங்குகின்றன. இந்த முழுமை அனைத்தையும் ஒரு சேர எடுத்துக்கொண்டுதான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற பார்வை இவர்களுக்கு இல்லை. அதாவது சமூக அமைப்பு என்பது ஒரே ஒரு முழுமையாக இருக்கிறது என்று கருதி இந்த ஒரே முழுமைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த அம்சங்கள் எப்படி கல்வியோடு தொடர்புடையதாக இருக்கின்றன என்பதை ஆய்வு செய்யக்கூடிய போக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த கல்வி மேதைகள் யாரிடமும் இருக்கவில்லை. ஆகவே இந்த எந்த கூறையும், அது கல்வியாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், அல்லது வேறு கூறுகளாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் மற்ற அம்சங்களிலே இருந்து தனித்தனி கூறாக பிரித்து எடுத்துக்கொண்டு நோக்குகிற போது, பிரித்து எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்கிற போது அந்த கூறு பற்றிய முழுமையான உண்மையான அறிவை நாம் ஒருபோதும் பெற முடியாது என்பதுதான் உண்மை. இந்த பிரச்சனை தான் இந்த கல்வியாளர்களுக்கு ஏற்பட்டது. அதை சமூகத்தை ஒரு ஒட்டுமொத்தமான முழுமை என்பதாக அவர்கள் பார்க்கவில்லை. அதில் இருக்கக்கூடிய அரசு, அரசியல், சட்டம், நீதி போன்றவற்றுக்கும், மதம், பண்பாடு போன்றவற்றுக்கும் கல்வியோடு இருக்கக்கூடிய உறவை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இதுதான் அவர்களுக்கு ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் என்பதை நாம் பார்க்கிறோம். கல்வி கோட்பாட்டினுடைய வரலாற்றிலேயே கல்வி சிந்தனையாளர்களுடைய நோக்கு என்பது பெரும்பாலும், நான் இப்ப ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த கல்வி மேதைகள் அனைவரிடமும் பெரும்பாலும் ஒரு கருத்து முதல்வாத உலக கண்ணோட்டமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இந்த அம்சங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாத போது அவர்கள் கல்வியை மட்டுமே தனி முதலான ஒன்றாக, தனி ஆய்வுக்குரிய ஒன்றாக எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது அந்த சமூக முழுமையினுடைய ஒரு பகுதியாக கல்வியை காண தவறிவிட்ட காரணத்தால் அவர்களுடைய பார்வைகள் அனைத்தும் கருத்து முதல்வாதமாக சுருங்கிவிட்டன என்பதை நாம் பார்க்கிறோம். சமூக அமைப்புக்கும் கல்வி புலத்துக்கும் உள்ள இடை உறவு என்பது என்ன என்பதை இயக்கவியல் பொருள் முதல்வாத உலக பார்வையிலே ஆய்வு செய்து முதலில் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியவர்கள் கார்ல் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸும் ஆவார்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 1847 இறுதியில அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்கிற நூலை எழுதுகிறார்கள். 1848 தொடக்கத்திலே அது வெளியிடப்படுகிறது. அது வெளியிடப்பட்ட போது அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில, அன்னைக்கு அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த அந்த சூழ்நிலையில் கல்வி என்பது அன்றைக்கு நிலவிய சமூக அமைப்புக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருந்தது. ஆகவே 1847 எழுதிய அந்த பிரதியிலேயே மார்க்ஸும் எங்கெல்ஸும் என்ன எழுதுகிறார்கள் பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தான் நான் சொல்லுகிறேன். அதுல சொல்லுகிறார்கள், வீட்டுக்கு பதிலாக நாங்கள் சமூக முறையிலான கல்வியை புகுத்தி மனிதர்களிடையிலான உறவுகளிலேயே மிக புனிதமானவற்றை நாசமாக்க விரும்புகிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று அவர்கள் தங்களுடைய வர்க்க எதிரிகளை பார்த்து, முதலாளித்துவ வர்க்க சார்பாளர்களை பார்த்து அவர்கள் பேசுகிறார்கள். வீட்டுக்கு கல்விக்கு பதிலாக நாங்கள் சமூக முறையிலான வீட்டு கல்விக்கு பதிலாக நாங்கள் சமூக முறையிலான கல்வியை புகுத்தி மனிதர்களிடையிலான உறவுகளிலேயே மிக புனிதமானவற்றை நாங்கள் நாசமாக்க விரும்புகிறோம் என்கிறீர்கள். உங்களுடைய கல்வி இருக்கிறதே, அது மட்டும் என்ன சமூக முறையிலான கல்விதானே? எந்த சமூக நிலைமைகளில் நீங்கள் கல்வி போதிக்கின்றீர்களோ அந்த நிலைமைகளாலும் பள்ளிக்கூடங்கள் மூலமாகவும் இன்ன பிறவற்றின் மூலமாகவும் சமூகத்தினுடைய நேரடியான அல்லது மறைமுகமான தலையீட்டாலும் தீர்மானிக்கப்பட்டதுதானே இந்த கல்வி. கல்வியில் சமூகம் தலையிடுதல் என்பது கம்யூனிஸ்டுகளுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. இந்த தலையீட்டின் இயல்பை மாற்றவும் ஆளும் வர்க்கத்தினுடைய செல்வாக்கத்திலிருந்து கல்வியை விடுவிக்கவும் தான் கம்யூனிஸ்டுகள் விரும்புகிறார்கள். சமூக அமைப்பில் கல்வியானது பொருளாதார அமைப்பு என்னும் அடித்தளத்தின் மீது நிறுவப்படுகிற மேல்கட்டமைப்பினுடைய ஒரு கூறு என்கிற கருத்தை மார்க்சும் எங்கெல்ஸும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையினுடைய மேற்கண்ட வாசகத்தில் தெளிவாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த கருத்தினுடைய தர்க்கவியலை லெனின் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி லெனின் ஏற்றுக்கொண்டதனால்தான் அவர் மார்க்சியத்தின் 3 தோற்றுவாய்களும் 3 உள்ளடக்க கூறுகளும் அப்படிங்கிற அந்த கட்டுரையில அவர் சொல்லுவாரு, மனிதனுடைய சமூக அறிவு என்பது, அதாவது தத்துவ ஞானம், மதம், அரசியல் முதலானவை சம்பந்தமாக மனிதன் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களும் போதனைகளும் சமூகத்தினுடைய பொருளாதார அமைப்பு முறையை பிரதிபலிக்கிறது. இது மார்க்ஸ் கிட்ட இருந்து அவர் எடுத்துக்கொண்டு
விளக்குகிறார். அரசியல் நிறுவனங்கள் என்பவையெல்லாம் பொருளாதார அடித்தளத்தின் மீது நிறுவப்பட்ட மேற்கட்டமைப்பே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லெனின் மார்க்சியத்தினுடைய 3 தோற்றுவாய்களும் 3 உள்ளடக்க கூறுகளுங்கிற கட்டுரையில சொல்றார். சரி, அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கார்ல் மார்க்ஸ் பத்தி வாழ்க்கை வரலாறு ஒண்ணு ஒரு சுருக்கமாக ஒரு 40 பக்க அளவுல லெனின் எழுதினார். கார்ல் மார்க்ஸ் பத்தியும் எழுதினார், அதே போல ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸை பற்றியும் எழுதினார். இதுல மார்க்ஸை பத்தி எழுதின ஒரு பகுதியில மார்க்ஸுடைய முக்கியமான ஒரு கருத்தை அவர் மேற்கோளாக காட்டுகிறார் லெனின். அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு கருத்துரை என்கிற நூலிலே இடம்பெற்ற அந்த வாசகத்தை அவர் மேற்கோளாக காட்டுகிறார். ஏற்கனவே அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு கருத்துரைங்கிற அந்த நூலை பற்றி நாம் ஒரு மிக நீண்ட ஒரு உரையாடலை பல நாட்கள் நடத்தியிருக்கிறோம் என்பதை தோழர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த நூல்ல மார்க்ஸ் சொல்றாரு, மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக ஈடுபடுகிற சமூக உற்பத்தியில் திட்டவட்டமான உறவுகளில் தவிர்க்க முடியாத வகையில் ஈடுபடுகிறார்கள். இந்த உறவுகள் அவர்களுடைய சித்தங்களிலே இருந்து தனித்து நிற்கக்கூடியவை. அதாவது அவர்களுடைய உற்பத்தியில் பொருளாதார சக்திகளுடைய வளர்ச்சியிலே அந்த குறிப்பிட்ட கட்டத்துக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய உற்பத்தி உறவுகள் தான் இவை. இந்த உற்பத்தி உறவுகளுடைய கூட்டு மொத்தம் தான் சமூகத்தினுடைய பொருளாதார அமைப்பாக, அதன் உண்மையான அடித்தளமாக அமைகின்றது. இதன் மீது அரசியல், சட்டம் முதலான மேற்கட்டமைப்பு எழுப்பப்பட்டு அதனோடு பொருந்தக்கூடிய சமூக உணர்வினுடைய குறிப்பிட்ட வடிவங்களும் உருவாகின்றன. பொருளாதார வாழ்க்கையின் உற்பத்தி முறை சமூக, அரசியல், அறிவுலக வாழ்க்கையின் பொதுவான போக்கை நிர்ணயிக்கிறது. மனிதர்களின் உணர்வு அவர்களுடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயிப்பதில்லை, அவர்களுடைய சமூக வாழ்க்கை நிலையே அவர்களுடைய சமூக உணர்வை நிர்ணயிக்கிறது. இதுதான் மார்க்ஸ் சொன்ன அந்த மொத்த வாசகம், லெனின் மேற்கோள் காட்டக்கூடிய வாசகம். இதுதான் மார்க்சுடைய தத்துவத்திலே இருந்து லெனின் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுத்த கல்வி சிந்தனைகளுக்கு அடித்தளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வரலாற்று பொருள்முதல்வாதத்தில் லெனின் செய்த பங்களிப்புக்கும் மிகப்பெரிய அடிப்படையாக இதுதான் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் கல்வியை பற்றி பேசுவதோடு நாம் நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலக பார்வை, அதாவது மனிதர்களுடைய உணர்வு அவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, வாழ்க்கையை நிர்ணயிக்கவில்லை, அவர்களுடைய சமூக வாழ்க்கை தான் அவர்களுடைய சமூக உணர்வை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிற இந்த உலக பார்வையினுடைய அடிப்படையில் சமூக வரலாற்று வளர்ச்சியில் ஒன்றுக்கு பின் ஒன்றாக உருவான பல சமூக அமைப்புகளுக்கு கல்வி சேவை செய்யக்கூடிய ஒரு கருவியாக தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத லெனின் பேசுறார். அதோட அப்படி பேசுறதோட நிறுத்தாம புதிய சோசியலிச சமூக அமைப்புக்கு கல்வி சேவை செய்யக்கூடிய வகையில் கல்வி புலத்தினுடைய அனைத்து அம்சங்களிலும் முறையாக எடுக்க வேண்டிய பல நடைமுறைகளை, பல செயல்முறைகளை அவர் வகுத்தமைக்கிறார். அதை பத்தி லெனின் தன்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாகவே முன்வைக்கிறார். அது அந்த அந்த கருத்தை நாம லெனினுடைய வாசகத்திலே பார்க்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சமூக அமைப்பு எப்படி இருக்கிறதோ, ஒரு சமூகத்தின் பௌதீக வாழ்நிலைமைகள் எப்படி இருக்கிறதோ, அவ்வாறுதான் அச்சமூகத்தின் அரசியலும் மதமும் ஏனைய அறிவியல் புலங்களும் அவை தொடர்பான கருத்துக்களும் கோட்பாடுகளும் இருக்கும். இதுதான் லெனின் சொல்றாரு. அதுல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டியது, இதுக்கு ஏற்பதான் அச்சமூகத்துடைய அரசியல், மதம், பிற அறிவியல் புலங்கள், அது தொடர்பான கருத்துக்கள், கோட்பாடுகள் எல்லாமே இருக்குங்கிறார். சமூக வரலாற்றுல அடிமை சமூக அமைப்பிலையும், நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பிலையும், முதலாளித்துவ சமூக அமைப்பிலையும் உற்பத்தி சாதனங்களை சொத்துடைமையாக வைத்திருந்த ஒரு சிறு கூட்டத்தினர் தான் சமூக பொருளாதார அமைப்புல மேற்கட்டமைப்புகளாக விளங்கக்கூடிய அரசியலிலும் சரி, மதத்திலும் சரி, கல்வியிலும் சரி ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்கிறார். அரசியலிலும் சமூக அமைப்பிலும் ஆதிக்கம் செலுத்தியவர்கள் தங்களுடைய நலன்களை பேணக்கூடிய வகையில கல்வியை ஒரு கருவியாகவே எப்பொழுதும் கையாண்டு வந்திருக்கிறார். இந்த 3 விதமான சமூக அமைப்புகள்லையும் மனிதனை மனிதன் சுரண்டுவது என்பது, மனிதனை மனிதன் அடக்குவது என்பது முக்கியமாக அந்த சமூக உறவுகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது இந்த சமூக உறவினுடைய வடிவமாக விளங்குகிறது. அடிமை சமூக அமைப்பிலே ஆண்டானும், நிலப்பிரபுத்துவ சமூகத்திலே நிலப்பிரபுவும்
முதலாளித்துவ சமூக அமைப்பிலே முதலாளி வர்க்கமும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இந்த வர்க்கங்களுடைய நலனை பேணக்கூடிய வகையிலே, உழைக்கும் மக்களை அடக்கி ஒடுக்கி ஆளக்கூடிய வகையிலே கல்வி பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த வரலாற்று வளர்ச்சியை லெனின் ருஷ்யாவை அடிப்படையாக கொண்டு நிறைய கட்டுரைகளை ஆய்வாக முன்வைக்கிறார். அதை நாம போன வகுப்புல கூட, போன உரையில கூட நாம என்னென்ன முக்கியமான கட்டுரைகள் எல்லாம் நாம பார்க்கிறோம், அதுல நாம எதெல்லாம் முக்கியமா படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கூட நாம பார்த்தோம். அப்படி ருஷ்யாவை அடிப்படையாக வைத்துக் கொண்டே மார்க்சினுடைய இந்த அடிப்படையை முன்வைத்து உலக அளவில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்புகளுடைய வளர்ச்சியை பற்றி பொதுவாக ஒரு மதிப்பீட்டை அவர் முன்வைக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. லெனினுடைய கல்வி சிந்தனையுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்று என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பேசுகிற லெனின் தான் என்ன செய்யறாருன்னா, முதலாளித்துவ ஆதிக்க நிலையில், அதாவது புரட்சிக்கு முந்தி அவர் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் எந்த காலகட்டத்தில் வந்ததுன்னா, ஜார் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரை நிலப்பிரபுத்துவமும் அரை முதலாளித்துவமும் கலந்து கட்டி ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு ருஷ்ய என்கிற மாபெரும் நாட்டில் தான் அது நடக்குது. வர்க்க வேறுபாடுகள் கூர்மையாக நிலவக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு உழைப்பாளி மக்கள் எல்லாம் கொத்தடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த எழுத்துக்களை அவர் படைக்கிறார். அந்த சமயத்துல அங்கு நிலவிய முதலாளித்துவ பள்ளிக்கூடங்களுடைய நிலையை லெனின் மிக அருமையாக நிறைய இடங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவார். ஒரு இடத்துல சொல்லுவார், உண்மையிலேயே பள்ளிக்கூடங்கிறது முதலாளி வர்க்க ஆட்சியினுடைய கருவியாக மாற்றப்பட்டிருக்கிறதே தவிர வேறு எதுவுமே நடக்கல. அந்த பள்ளிக்கூடங்கள் முதலாளி வர்க்க மனநிலையால முழுவதுமே ஆழ்த்தப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டு விட்டன. முதலாளிகளுக்கு கீழ்ப்படிந்த கையாள்களையும் திறமையான தொழிலாளர்களையும் வழங்குவது ஒன்றுதான் இந்த கல்வி நிறுவனங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நவீன தொழில் நுணுக்க அதிசயங்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்களை பூண்டோடு அழிக்கக்கூடிய சாதனங்களாக பயன்பட்டிருக்கின்றன. நாம் சாதாரண நாட்களிலும் சரி, போர் நிலவக்கூடிய நாட்களிலும் சரி, இந்த இயந்திரங்கள் அல்லது தொழில் நுணுக்க அதிசயங்கள் எல்லாம் தொழிலாளர்களை பூண்டோடு அழிப்பதற்கு தான் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் என்று ஒரு இடத்துல சொல்றார். பள்ளிக்கூடத்தை கீழ்ப்படிதல், திறமையுள்ள ஊழியர்களை முதலாளித்துவத்திற்கு உருவாக்குதல், அப்படி அந்த ரெண்டு வேலைகளையும் செய்யறதுக்கான பள்ளிக்கூடமாக மட்டுமே ஆக்குவதற்கு முயற்சி செய்வது, இதுதான் அந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அதை பற்றியும் அவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், பள்ளிக்கூடத்தை கீழ்ப்படிதலும் திறமையுள்ள ஊழியர்களை முதலாளித்துவத்துக்கு உருவாக்குவதும் ஆன பள்ளிக்கூடமாக மாற்ற முயற்சி செய்தது. மேலும் சர்வ பொதுவான கல்வி என்பதை கூட முடிமுதல் அடிவரை முதலாளித்துவத்திற்கு ஏற்றவாறு, அதாவது மக்களை கீழ்ப்படிதலுக்கு திறமைமிக்க ஊழியர்களாகவும் மூலதனத்தினுடைய அடிமைகளாகவும் கருவிகளாகவும் மாற்றக்கூடிய அளவுக்கு கல்வியை குறைப்பதற்கு முதலாளித்துவம் முயற்சி செய்கிறது. மனித ஆளுமையை வளர்க்கக்கூடிய சாதனமாக பள்ளிக்கூடத்தை மாற்ற அவர்கள் ஒருபோதும் எண்ணியதே இல்லை என்று ஒரு இடத்துல சொல்றார். அதே போல இந்த நிலை ரஷ்யாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா முதலாளித்துவ நாடுகளிலும் இது நிலவுகிறது என்பதை அவர் சொல்வதற்காக அமெரிக்காவை உதாரணமாக எடுத்து பேசுகிறார். அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் இதே நிலைமை இருக்கிறது என்பதை அவர் நிறைய புள்ளி விவரங்களோடு பதிவு செய்கிறார். அதையெல்லாம் சொல்லிட்டு லெனின் என்ன சொல்றாருன்னா, கல்வி அறிவு இல்லாமை அல்லது கல்வியின்மை என்பது அடிமைத்தனத்தினுடைய அறிகுறிகளில் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு. அதுல அவர் சொல்ற வாசகம் ரொம்ப அருமையா இருக்கு. பாதுஷாக்கள், புருஷ்கெவிச்கள் போன்றோரால் அடக்கப்பட்ட நாட்டில் பெருவாரியான மக்கள் கல்வி அறிவு பெற முடியாது. முதலாளித்துவத்தால் பூர்ண விடுதலையையோ முழு சமத்துவத்தையோ ஒருபோதும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா அவர் பேசுவாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அவர் சொல்லும் போது, வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்ல, அதாவது வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய நாடுகள்ல 1900 அந்த காலகட்டத்திலிருந்து 1917-18 வரைக்குமான அந்த காலகட்டங்கள்ல மிக பின்தங்கிய நிலை இருந்து வந்ததை அவர் பதிவு செய்கிறார். அப்படி பதிவு செஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது மக்கள் அறிவொளி பெறாமல் தடுப்பதுதான் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்பினுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது என்று ஒரு இடத்துல சொல்லுவார். வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய இந்த நாடுகளில் கல்வி அறிவு இல்லாதோர் இத்தனை அதிகமாக இருப்பதனுடைய அடிப்படை காரணம் என்ன? இந்த நாடுகளில் ஏகாதிபத்தியங்கள்
குடியேற்றவாத பொருளாதார அமைப்பு முறைக்கு சேவை செய்யக்கூடிய வகையிலே கல்வியை உருவாக்கி இருப்பதுதான் காரணம். பெரும்பான்மை மக்களை அறிவொளி பெறாமல் தடுக்கின்ற நோக்கத்தை கொண்டது இது என்று அவர் பேசுகிறார். இந்த உண்மை அவர் பல ஆதாரங்களை எடுத்து கொடுத்து பேசுவார். அதெல்லாம் நீங்க ரொம்ப சுவையாக இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக லெனின் எழுதியிருப்பார். லெனினுடைய எழுத்துக்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான சுவை உணர்வை ஊட்டக்கூடியவை. அதை நீங்க கல்வியை பற்றி அவர் எழுதியிருக்கிற எழுத்துக்களிலும் நாம் தவறாமல் பார்க்க முடியும். கல்வி கூடங்கள் எப்படி மோசமான அளவுக்கு சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறது என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுவார். ஒரு இடத்துல சொல்லுவார், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை பற்றி சொல்லுவார். ஷேம்ஸ்துவோ என்பது இங்க இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து முறையை போன்ற ஒரு அமைப்பு. அதை பத்தி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஷேம்ஸ்துவோ பள்ளிக்கூடங்கள் 2.6 சதுர அர்ஷின் தரையிடத்தையும், அதாவது ஒரு சென்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு 2.5 சென்ட் அளவுக்கு சதுர பரப்பளவு உள்ள ஒரு இடத்துல ஒரு ரூம் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுல எவ்வளவு காத்து வரணும், எவ்வளவு பேர் உட்கார்ற அளவுக்கு தரைப்பகுதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கணக்கு இருக்கு. அந்த 2.5 சென்ட் அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல 10.1 கன அர்ஷின் தரை இடத்தையும் 9.7 கன அர்ஷின் காற்றையும் பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு தரைப்பரப்பு மாணவர்கள் உட்கார்வதற்கு விஸ்தாரமாக இல்லைங்கிறது ஒண்ணு. ஆகவே மாணவர்கள் நெருக்கமாக உட்கார்கிறார்கள். அதை தவிர பாத்தீங்கன்னா தரைப்பகுதியினுடைய பரப்பளவுக்கு ஏற்ற வகையில ஜன்னல்கள் அமைக்கப்பட வேணும். அப்படி ஜன்னல்கள் அமைக்கப்படவே இல்லை. அதாவது சின்ன சின்ன ஜன்னல்கள் பெரிய அறைகளுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெரிய அறையிலையும் கூட அந்த கொள்ளளவுக்கு மேல அதிக மாணவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்றாரு. இப்படி இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, தரையிடமானது வெளிச்சம் தரக்கூடிய ஜன்னலின் பரப்பை போல் 6 மடங்கு தான் இருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் அது 9 மடங்கு பெரிதாக இருக்கிறது. அதாவது அதிக நெருக்கமாக மட்டுமல்ல, அதிக இருட்டாகவும் இருக்கிறது. இந்த விவரங்கள் எல்லாம் மிக அற்பமானவைதான். நமது பள்ளிக்கூடங்களின் பிச்சைக்காரத்தனமான நிலைமையை பற்றிய விரிவான நுட்பமான முழு விவரங்கள் சேகரிக்க விடாமல் தடுக்க கல்வி அமைச்சரகம் எவ்வளவோ கடுமையாக முயன்றது. அதையும் மீறி பெற்ற விவரங்கள் தான் இவை என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆசிரியர்களுடைய மத்தியில அரசாங்கத்தினுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறத அடுத்தது அவர் பேசுவார். அப்படி பேசும்போது ஆசிரியர்களை இந்த அரசாங்கம் நடத்துகிற விதம் மிக மிக கேவலமானதாக, மிக மிக அவதூறானதாக, வெட்கக்கேடானதாக, வெறுப்பை உண்டாக்கக்கூடியதாக, கொடுங்கோன்மையானதாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இவ்வளவு கோபத்தை ஆசிரியர்கள் நடத்தப்படுகிற விதத்தை பற்றி பேசுகிற போது லெனின் காட்டுறார். ருஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அவர்கள் கற்பிக்கின்ற மாணவர்கள் ஆகியோரின் ஆன்மீக அடிமைத்தனம், அவமானம், அடக்கப்படுதல், உரிமைகள் இல்லாமல் இருத்தல் ஆகியவை பற்றிய சித்திரம் ஒப்பிட முடியாதபடி அதிக அளவில் துன்பகரமானதாகவும் மிகவும் வெறுக்கத்தக்கதாகவும் இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு அவலமான அற்பத்தொகை சம்பளமாக அளிக்கப்படுகிறது. மக்களுடைய ஆசிரியர்கள் பட்னி கிடக்கிறார்கள். மனிதர்கள் வாழ தகுதியற்ற கணப்பு இல்லாத, அதாவது அடுப்பு, அந்த குளிரை போக்கிக் கொள்வதற்கான அடுப்பு தான் கணப்பு என்பது, கணப்புகள் இல்லாத குடிசைகளில் கிடந்து ஆசிரியர்கள் விரைத்து போகிறார்கள். குளிர்காலத்தில் விவசாயிகள் தங்களுடைய குடிசைகளுக்கு கொண்டு வரக்கூடிய கால்நடைகளோடு இந்த ஆசிரியர்கள் தங்குகிறார்கள். மக்களுக்கான ஆசிரியர்கள் ஒவ்வொரு கிராமிய கருப்பு நூற்றுவரை சார்ந்த ஒவ்வொருவராலும், அதாவது எதிர்ப்புரட்சி செய்யக்கூடிய வன்முறையாளர்களால், சுய விருப்பால் வேலை செய்யக்கூடிய உளவாளிகளால் அல்லது துப்பறிவாளர்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள். உயர் அதிகாரிகளால் குற்றம் சுமத்தப்படுதல், துன்புறுத்தப்படுதல் ஆகியவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை என்று ஆசிரியர்களுடைய நிலைமை பற்றி அவர் ஒரு இடத்துல பேசுவார். அதே போல அந்த பாடத்திட்டங்களை பற்றியும் அதை கற்கும்படி குழந்தைகளை கட்டாயப்படுத்துவதை பற்றியும் பேசும்போது அவர் சொல்லுவாரு, பழைய பள்ளி பாடப்பயிற்சி பள்ளியாக இருந்தது. எதுவுமே ரோட் எஜுகேஷன் சொல்றோம் இல்லைங்களா, மனப்பாட கல்வி, அதை பத்தி பேசுறாரு. பழைய பள்ளி பாடப்பயிற்சி பள்ளியாக இருந்தது. தேவையற்ற, பயனற்ற, உயிரற்ற அறிவியல் திறல்களை கற்கும்படி அது மாணவர்களை கட்டாயப்படுத்தியது. அவை மூளையிலே வலுவாக திணிக்கப்பட்டன. இளம் தலைமுறையினரை பொது அச்சிலே வார்க்கப்பட்ட அலுவலர்களாக இவை மாற்றின.
பழைய பள்ளியில் சிறுவனுடைய மூளையில் அளவற்ற எண்ணிக்கையில் ஏட்டறிவு சுமத்தப்பட்டது. அவற்றில் 10 பங்கு தேவையற்றவையாக இருந்தது, 1 திரிக்கப்பட்டவையாக இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிலையை பற்றி சொல்வது போலவே இருக்கிறது இந்த வாசகங்கள் எல்லாம். பழைய முதலாளிகளுக்கு தேவையாக இருந்த ஏவலாளர்களை பயிற்றுவித்தது, பழைய பள்ளி விஞ்ஞானிகளை முதலாளிகளுக்கு ஒப்பான வகையில் எழுதவும் பேசவும் கடமை உள்ளவர்களாக மாற்றியது என்று மேலும் அவர் குறிப்பிடுகிறார். அன்றைக்கு இருந்த ருஷ்யாவில் மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த புத்தகங்களை பற்றியும் நிறைய அவர் பேசுவார். அந்த புத்தகங்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்த சமூக அமைப்புக்கு சேவை செய்வதாகத்தான் இருந்தன என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுவார். அந்த இடத்துல அவர் சொல்லுவார், பழைய முதலாளித்துவ சமூகத்திடமிருந்து நமக்கு எஞ்சி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீமைகளிலும் விபத்துகளிலும் ஒன்று நடைமுறை வாழ்க்கையில இருந்து நூல்கள் அறவே துண்டிக்கப்பட்டிருப்பதுதான் ஆகும். ஏனெனில் நமக்கு கிடைத்த நூல்களில் எல்லா விஷயங்களும் மிகச் சிறந்தவையாக சித்தரிக்கப்பட்டிருந்தன. இந்நூல்களில் மன்னிக்கணுங்க தோழர், ஒரு போன் கால் வந்துருச்சு, அதை கட் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, பழைய முதலாளித்துவ சமூகத்திடமிருந்து நமக்கு எஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய தீமைகளையும் விபத்துகளையும் ஒன்று நடைமுறை வாழ்க்கையில இருந்து நூல்கள் அறவே துண்டிக்கப்பட்டிருக்கின்றன என்பது. ஏனென்றால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நூல்களில் எல்லா விஷயங்களும் மிகச் சிறந்தவையாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நூல்களில் பெரும்பாலானவை முதலாளித்துவ சமூகத்தை நமக்கு பொய்யாக சித்தரித்து மிக மிக அருவருப்பூட்டுகிற பாசாங்கு நிறைந்த பொய்களாக இருந்தன என்று அவர் குறிப்பிடுகிறார். இது ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட கல்வி நிலைமை இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல கல்வியில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதன் மூலம் என்ன செய்துவிட முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வி லெனின் எழுப்புவது. அவர் 3 முக்கியமான விஷயங்கள் அதுல குறிப்பிடுவார். இந்த மாதிரியான கல்வி புலத்துல சீர்திருத்தங்களை ஏற்படுத்துறது மூலமோ அல்லது சீர்திருத்தங்களை பற்றி உயர்வாக பேசி பிரச்சாரம் செய்வதன் மூலமோ ஆட்சியாளர்களுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குறதன் மூலமோ அதை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய புலமாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லெனின் தெளிவாக அவர் பேசுவார். அன்னைக்கு இருந்த கல்வியினுடைய குணம், அதனுடைய பண்புகள், அதுக்குள்ள அடங்கக்கூடிய அம்சங்களுடைய அந்த முதலாளித்துவ சார்புகளை, இவை அனைத்தையும் அவர் ஆராய்ந்தார். ஆராய்ந்ததோடு நில்லாமல் கல்விக்கும் அரசியலுக்கும் மதத்துக்கும் பொருளாதார அமைப்புக்கும் பண்பாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பரஸ்பர தொடர்புகளையும், ஒன்றில் ஒன்று அவை தங்கி இருக்கின்றன என்பதையும், ஒன்றுக்கொன்று அவை தாக்கம் ஏற்படுத்துகின்றன என்பதையும் அவர் பரிசீலித்தார். இப்படியெல்லாம் கண்டு பரிசீலித்ததனுடைய விளைவாக சமூகத்தினுடைய மேற்கட்டமைப்பினுடைய சூப்பர் ஸ்ட்ரக்சருடைய மற்ற கூறுகளிலே இருந்து கல்வியை தனியாக பிரித்தெடுத்து கல்விக்குள்ள இருந்துட்டே கல்வியை சீர்திருத்துவது, கல்வி அமைப்பை மட்டுமே பேசி கல்வி அமைப்பினுடைய முன்னேற்றத்தை கொண்டு வருவது, கல்விக்குள்ளேயே உண்மையை தேடுவது என்பதெல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான சாத்தியமான வழிகள் அல்ல என்கிற கருத்து தெளிவை அவர் அடைந்தார். இதன் விளைவாக சமூக அமைப்பு முழுவதையும் முழுமையாக மாற்றி அமைத்து சமூகத்தினுடைய பெரும்பான்மையினரான தொழிலாளி வர்க்கத்தையும் விவசாயிகளுடைய தலைமையிலும், விவசாய வர்க்கத்தினுடைய தலைமையிலும், தொழிலாளி வர்க்கம் மற்றும் விவசாயிகளுடைய தலைமையில இந்த சமூக அமைப்புக்கு சேவை செய்யக்கூடிய வகையில கல்வி அமைப்பையே மொத்தமாக மாற்றி அமைத்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் கல்வியினுடைய பயனை பெற செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவுக்கும் அவர் சேர்ந்தார். இதுக்கெல்லாம் பின்னால மார்க்சிய தத்துவம் முன்வைக்கக்கூடிய அரசியல் வழிமுறைகளும் மிகப்பெரிய அடித்தளங்களாக விளங்குகின்றன என்பதை நான் சொல்லவே தேவையில்லை. அவர் அந்த மாதிரியாக ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவதன் மூலமும் அந்த புதிய சமூகத்தை உருவாக்குகிற அந்த பணியில் கல்விக்கும் கல்வி அமைப்புக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கறதன் மூலமும் அதுல விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய பாத்திரத்தை கொடுப்பதன் மூலமும் கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மாறாக முதலாளித்துவ சமூகத்துக்குள் கொண்டு வரக்கூடிய சிறு சிறு சீர்திருத்தங்கள் எல்லாம் அந்த முதலாளித்துவ சமூக அமைப்பை தாங்கி பிடிப்பதற்காகவும் அந்த தாங்கி பிடிக்கக்கூடிய கல்வி அமைப்பிற்கு முட்டுக் கொடுப்பதற்காகவும் தான் பயன்படுமே தவிர வேறு எதற்கும் பயன்படாது என்கிற முடிவுக்கு அவர் வருகிறார். அந்த நிலையில தான் அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், பாடசாலை துறையில் நம்முடைய வேலை என்பது முதலாளித்துவத்தை தூக்கி எறியும் போராட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் என்று நாம் கூறுகிறோங்கிறார். சில மாநிலங்கள்ல, சில நகரங்கள்ல
பாடத்திட்டங்கள் வந்து மோசமா இருக்குது, பாட நூல்கள் மோசமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை கம்யூனிஸ்ட் இயக்கம் கையில் எடுக்கிறது ரஷ்யாவில். அந்த குற்றச்சாட்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே திருத்துறதுக்கான விஷயமாக அதை முன்னெடுத்து சென்றால் போதாது. அது கிட்ட பார்வையுள்ள ஒரு விஷயமா இருக்கும். மாறாக பாட புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய மோசமானது அல்லது பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அடிப்படையிலான பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய நடைமுறைகள் மோசமானது என்பதை சொல்ல தொடங்கினால் அது எங்க போய் நிற்கணும்னு சொன்னா முதலாளித்துவத்தையே தூக்கி எறியக்கூடிய ஒரு போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த கல்வி நிறுவனங்களில் நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் பேசுவார். அப்போ வந்து அவர் சொல்லுவார், ஜாருடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடாம, அதுவும் புரட்சிகரமா போராடாம, நிலப்பிரபுக்கள் முதலாளி வர்க்கம் ஆகியோரது ஆட்சியை தூக்கி எறியாம, சமூக அமைப்பை முற்று முழுவதுமாக மாற்றி அமைக்காம பொதுக்கல்வியை அடிப்படையில் மாற்றி அமைக்க முடியாது. இதுதான் அவர் முக்கியமாக முன்வைத்த ஒரு ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை வந்து அவர் என்ன செய்யறாருன்னா தர்க்க ரீதியாகவும் விமர்சன பூர்வமாகவும் இயக்கவியல் பொருள்முதல்வாத கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அமைந்த உலக பார்வையோடும் மக்கள் முன்னால் அவர் வைக்கிறார். தன்னுடைய வழிகாட்டுதல்ல லெனின் ருஷ்ய சோவியத் அரசை நிறுவி அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றது முதல் புதிய சமூக அமைப்புக்கு ஏற்ற அரசியல் பொருளாதார அடித்தளத்தை இட தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து புதிய சமூக அமைப்புக்கு பொருத்தமான ஒரு கல்வி அமைப்பை உருவாக்குவதற்கு அயராது சிந்தித்தார், அயராது பாடுபட்டார், கண்ணும் கருத்துமாக செயல்பட்டார். ஏராளமான எழுத்துக்களை அதற்கு உதாரணமாக காட்ட முடியும். அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், ஜார் ஆட்சியில் அஞ்ஞான இருளிலேயும் அறியாமையிலேயும் அமுக்கி வைக்கப்பட்டிருந்த பொதுமக்கள் சோசியலிச சமூகத்தை தீவிரமாக கட்டி எழுப்புபவர்களாகவும் புதிய பண்பாட்டு விழுமியங்களை உருவாக்குபவர்களாகவும் ஆவதற்கு அவர்களுக்கு கல்வியும் பண்பாட்டு வளங்களும் எளிதில் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பது புதிய சமூக அமைப்பை உருவாக்கக்கூடிய பணிக்கு தலைமை வகுத்த லெனினுடைய லட்சிய கோட்பாடாக இருந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் அவருடைய வாசகம். நான் அந்த வாசகத்தை அப்படியே நினைச்சு உங்களுக்கு சொல்றேன். அறிவும் விஞ்ஞானமும் சலுகை பெற்றவர்களுக்கு மட்டும் இனி இல்லை. அவை செல்வந்தர்களுக்கு, சுரண்டுவோருக்கு அவர்களுடைய நிலையை மீண்டும் வலுப்படுத்த பயன்படுத்துகிற சாதனமாக இனிமேலும் இருக்காது. அதற்கு மாறாக உழைக்கின்ற, சுரண்டப்படுகின்ற மக்களுடைய விடுதலைக்கான ஆயுதமாக ஆகும் வகையிலே அதை ஆவண செய்கின்ற முயற்சியில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவர் பேசுகிறார். அவர் தலைமை தாங்கி நடத்திய புதிய சோசியலிஸ்ட் அரசாங்கம் வந்து புதிய சமூக அமைப்பு முறைக்கு பொருத்தமான ஒரு புதிய ஒரு பொது கல்வி முறையை உருவாக்கி முன்வைக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதை வந்து கல்வி அமைப்பினுடைய மறுவார்ப்பு செய்யும் பணி என்று அவர் அதை குறிப்பிடுவார் லெனின். அவருடைய லட்சிய கோட்பாட்டினுடைய அடிப்படையில கல்வி அமைப்பு என்பதை முழுமையாக மாற்றி அமைப்பதற்காக கல்விக்கான மக்கள் கமிசாரகம் என்று ஒன்று, அதாவது பீப்புள்ஸ் கமிசார் என்று சொல்லுவார்கள். அமைச்சரகம் தான் அது, நம்முடைய மொழியில சொன்னா அமைச்சரகம் என்று வைத்துக் கொள்ளலாம். கல்விக்கான மக்கள் கமிசாரகம் என்று ஒன்று தொடங்கப்பட்டது. அதாவது மக்கள் கல்விக்கான அமைச்சகம் என்று அதை சுருக்கமாக குறிப்பிடலாம். இந்த மக்கள் கல்விக்கான அமைச்சகம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களாலும் அவருடைய மனைவியாகிய தோழர் நதேஷ்தா குரூப்தயா அவர்களாலும் இன்னும் பல நெருக்கமான தோழர்களாலும் தலைமை தாங்கி நடத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். பாடசாலைகள் பற்றி, கல்விக்கூடங்கள் பற்றி சோவியத் ஆட்சி அதிகாரத்தினுடைய தொடக்க காலத்து அரசாணைகள் லெனினுடைய தீவிரமான முனைப்பினாலும் அவருடைய முதிர்ச்சியான வழிகாட்டுதலின் கீழும் விரிவாக வரையறுக்கப்பட்டன என்பதை நாம் பார்க்கிறோம். அதுல வந்து ஒரு சில வரையறுப்புகளை நாம் இங்கே கவனிப்பது முக்கியமாக இருக்கு. உலக அளவில் இதுதான் வந்து முதல் அப்படிப்பட்ட ஒரு கல்வி சீர்திருத்தம் புரட்சிகர சமுதாயத்தினுடைய தொடக்க காலத்திலே உருவான ஒன்று. இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களைத்தான் பின்னால் இருக்கக்கூடிய பல நாடுகளில், முக்கியமாக இதற்கு பின்னால் சோசியலிச நாடுகளாக மாறிய பல நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு அதிலே கிடைத்த வெற்றியை பார்த்த பல முதலாளித்துவ நாடுகளிலும் கூட சில சீர்திருத்தங்களின் போக்கில் இதில் இருக்கக்கூடிய சில அம்சங்களும் அப்படியே சுவீகரித்துக் கொள்ளப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதுல வந்து ஒன்று லெனின் கொண்டு வந்தது, லெனினுடைய கையெழுத்திலேயே கொண்டு வந்து எழுதிய அவர் நிறைவேற்றிய பல தீர்மானங்களில் ஒரு முக்கியமான தீர்மானமாக அது அமைகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கல்விக்கான நகல் திட்டமாக அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
அதுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 விதமான அம்சங்கள் அதுல இடம்பெற்றிருக்கின்றன. அதுல ஒன்று இரண்ட சுருக்கமாக நாம் பார்க்கலாம். 16 வயது வரையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொது கல்வியையும் பல் தொழில் நுட்ப பயிற்சி கல்வியை, அதாவது பாலிடெக்னிக்கல் எஜுகேஷன் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒன்று. இதை பற்றிய ஒரு தனி அமர்வை நாம் நடத்தக்கூடிய அளவுக்கு அது அவ்வளவு ஆழமான சங்கதிகளை கொண்டிருக்கிறது. அந்த அம்சம் 16 வயது வரையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொது கல்வியையும் பல்தொழில் நுட்ப பயிற்சி கல்வியையும் தத்துவ ரீதியாகவும் நடைமுறைபூர்வமாகவும் அறிமுகப்படுத்துவது, அதை இலவசமாகவும் கட்டாயமாகவும் வழங்குவது. இது முதல் அம்சம். இரண்டாவது அம்சம், பள்ளிக்கூட படிப்பிற்கும் சமூக உற்பத்தி சார்ந்த உழைப்பிற்கும் நெருக்கமான இணைப்பை ஏற்படுத்துவது. இதுல நான் சொல்லுகிற சில விஷயங்களை நீங்கள் பார்க்கிற போது பொதுவாக மார்க்சியத்தினுடைய கல்வி குறித்த அணுகுமுறை பற்றிய 4 அம்சங்களில் ஏதாவது ஒன்றோடு இது தொடர்பு கொண்டு இருப்பதை நீங்கள் நினைவு கூற முடியும் என்று நினைக்கிறேன். பள்ளிக்கூட படிப்புக்கும் சமூக உற்பத்தி சார்ந்த உழைப்புக்கும் நெருக்கமான இணைப்பை ஏற்படுத்துவது. இது 2. 3, அரசின் செலவில் பள்ளிக்கூடங்களில் கல்வி கற்கின்ற அனைவருக்கும் உணவு, உடை, நூல்கள் முதலான கல்விக்கு தேவையான பொருள்களை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வது. 4, பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இடையே மேலும் அதிகமான கிளர்ச்சி பிரச்சாரம் செய்வது, புரட்சியை நோக்கி மக்களை ஈர்ப்பதற்கு அதைவிட முதன்மையாக ஆசிரியர்களுக்கு கவனம் தருவது. 5, கம்யூனிச கருத்துக்களை பெற்றிருக்கக்கூடிய புதிய ஆசிரியர்களை பயிற்சி கொடுத்து தயார் செய்வது. புதிய சமூக அமைப்பு முறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய சமூக அமைப்பு முறையை மாணவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களாக அவர்கள் இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு கம்யூனிச கருத்துக்கள் இருக்க வேண்டும். அந்த மாதிரியாக ஆசிரியர்களை தயார் செய்வது என்பது மிக முக்கியம் என்று கூறுகிறார். அடுத்து 6வதாக, கல்வி புல பணியிலே உழைக்கும் மக்களை தீவிரமாக பங்கு கொள்ளும்படி அவர்களை ஈர்ப்பது, பொதுஜன கல்வி குழுக்களை உருவாக்கி வளர்ப்பது, கல்வி அறிவு பெற்றவர்களை திரட்டுவது. இது 6வது. 7வது, தொழிலாளர்களுக்கும் உழைக்கும் விவசாயிகளுக்கும் சுயமாகவே கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு, அவர்களுடைய கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஆகிய விடயங்களில் சோவியத் அரசாங்கம் சகல உதவிகளையும் அமைப்பது. உதாரணமாக நூலகங்கள், முதியோர் கல்விக்குரிய பள்ளிக்கூடங்கள் ஆகியவற்றை அமைப்பது, மக்கள் பல்கலைக்கழகங்களில் சொற்பொழிவுகள் மூலமாக கல்வி கற்றுக் கொடுப்பது, சினிமா திரையரங்குகள் போன்றவற்றை உருவாக்குவது. இதெல்லாம் அந்த மக்களுக்காக சகல உதவிகளையும் அமைப்பது என்கிற வகையில் அடக்கம் என்று லெனினை குறிப்பிடுகிறார். 8வதாக, கம்யூனிச கருத்துக்களை மிக விரைவாக பிரச்சாரம் செய்வதை ஊக்குவித்து வளர்ப்பது. இவ்வளவும் புதிய கல்வி முறையினுடைய மிக முக்கியமான அம்சங்களாக சொல்லுகிறார்கள். கம்யூனிச கருத்துக்களுக்கு ஏன் அவங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புதிய சமூக அமைப்பை அவர்கள் புரிந்து கொள்ள வைப்பதற்கும் அதை மேலும் ஒரு சமத்துவமான சமூகம் என்பதாக உருவாக்குவதற்கும் அவர்களுக்கு அது அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதுதான் முக்கியமான விஷயம். மனிதன் சுரண்டதுல இருந்து விடுதலை பெற்று சகல மக்களுக்கும் சகல மக்களும் எல்லாம் பெற்று சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு சோசியலிஸ்ட் சமூக அமைப்பை உருவாக்குறது. அப்படி உருவாக்கி அந்த வர்க்கங்களும் வர்க்க சுரண்டலும் சமத்துவமின்மையும் அரசும் இல்லாத ஒரு முழுமையான பரிபூர்ண சமத்துவ சமுதாயத்தை நோக்கி இந்த அமைப்பை வளர்த்தெடுப்பது. அப்படி வளர்த்தெடுத்த சமூகத்தை கம்யூனிஸ்ட் சமூக அமைப்பு என்கிற லட்சியமாக மாற்றுவது. இதுதான் லெனினுடைய குறிக்கோளாக இருந்தது. இந்த குறிக்கோளை அடையக்கூடிய நோக்கத்திற்கு என்னென்ன அம்சங்கள் தேவையோ அந்தந்த அம்சங்களை எல்லாம் தான் கல்வி அமைப்பிலே நாம் அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் இதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். புதிய சமூக அமைப்பு உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான முற்தேவை அல்லது முற்படு தேவைன்னு சொல்றோம் இல்லைங்களா, ப்ரீ ரெக்விசைட்ஸ். அந்த ப்ரீ ரெக்விசைட்ஸ்ல எஜுகேஷனுக்கு தான் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை கொடுக்குறாரு. ஒரு புதிய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் புதிய கல்வி அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதை அவர் பேசுறாரு. எல்லா இடங்களிலும் அதான் பேசுறாரு. ஆகவே அவருடைய தலைமையில் உருவான அரசு எழுத்தறிவின்மை அல்லது கல்வி அறிவின்மை என்பதை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டது என்பதை பார்க்கிறோம். 1917 நவம்பர்ல புரட்சி நடந்தா 1917 டிசம்பரில் இருந்தே அந்த மக்கள் அமைச்சகம் இருக்குது இல்லைங்களா, அந்த அமைச்சகத்தால் பிறப்பிக்கப்பட்ட
அரசாணை என்பது, அந்த ஒரே மாசத்தில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை என்பது ருஷ்ய சோவியத் கூட்டாட்சி சோசியலிச குடியரசு மக்கள் மத்தியில, அதாவது யுஎஸ்எஸ்ஆர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, யுனைடெட் யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ், அந்த யூனியன் ஆஃப் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ்ல எழுத்தறிவின்மையை ஒழிப்பது பற்றி தான் அந்த அரசாணை இருக்கு. ஒரு மாசத்துக்கு உடனடியாக ஒரு மாசத்துக்குள்ள போட்ட அரசாணை இது. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ருஷ்ய மக்கள் புதிய சமூக அமைப்பை கட்டியமைப்பதில் உணர்வுபூர்வமான பங்கேற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக ஆக்குவதும் 8 முதல் 50 வரையிலான, யோசிச்சு பாருங்க, 8 முதல் 50 வரையிலான வயது வரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, எழுத படிக்க தெரியாத எல்லா மக்களுக்கும் அவர்கள் விரும்பியபடி தாய்மொழியிலோ ரஷ்ய மொழியிலோ எழுத படிக்க அவர்கள் முடிகிற மாதிரி செய்யறதும் தான் இந்த அரசாணையினுடைய நோக்கமாக இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மக்கள் கல்வியறிவு பெறாமல் சோசியலிச சமூக அமைப்பை நிர்மாணிப்பது என்பது முடியாத காரியம் என்பதை லெனின் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்றாரு. அதுல வந்து பல இடங்கள்ல நீங்க பொதுக்கல்விங்கிற நூல்ல பாத்தீங்கன்னா ஏராளமான இடங்கள்ல அவருடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். மிக ஆவேசமான முறையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள். புதிய அரசு நிறுவனத்திலிருந்தே அவர் வந்து பள்ளி கல்விக்கு மட்டும் இல்லாமல், குழந்தைகளுக்கான கல்விக்கு மட்டும் இல்லாமல், முதியோர் கல்விக்கும் மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவத்தை அவர் கொடுத்தார். 1919ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற முதியோர் கல்வி பற்றிய மாநாடுகள்ல வந்து தொடர்ந்து அவர் உரையாற்றி வந்திருக்கிறார். 1919ல வந்து புரட்சிக்கு பிறகு ஓராண்டு 2-3 மாசம் ஆயிருக்கு. அப்போ வந்து அவங்க ஒரு மாநாடே நடத்துறாங்க. முதியோர் கல்விக்கான முதல் அனைத்து ரஷ்ய மாநாடு என்று அதற்கு பெயர். அனைத்து ரஷ்ய மாநாடுன்னு ஒரு மாநாட்டை முதியோர் கல்விக்காகவே 1919ல நடத்தியிருக்காங்க. 104 வருஷத்துக்கு முன்பு நடத்தியிருக்காங்க. அதுல வந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கடந்த 18 மாசத்துல நாம வந்து அடைந்த சாதனைகள் இருக்குது. இந்த சாதனைகளை வந்து சோவியத் துறையில் நாம் ஏற்படுத்திய சாதனைகளை வரலாற்றில் ஒருபோதும் எப்போதும் எங்கேயும் வந்து யாரும் கண்டதில்லைங்கிறது உண்மைதான். இதை நாங்கள் சாதித்து காட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டியிருந்துச்சுன்னு சொன்னா, நாங்களும் நீங்களும் பணியாற்றுவது மிக முக்கியமானதா இருந்துச்சு. இதுல வந்து நாம் வந்து பல பழைய தடைகளையும் பழைய இடைஞ்சல்கள் அனைத்தையும் அகற்றி தள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். இந்த சோசியலிச அமைப்பை கட்டி அமைக்கிறதுக்கு மக்கள் எல்லாரும் கல்வி பெற வேண்டியது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து லெனின் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே தான் வந்தாரு. இதுல வந்து 1920ஆம் ஆண்டு அந்த சமயத்தில் நடந்த இளைஞர்களுக்கான அந்த யங் கம்யூனிஸ்ட் லீக் என்று சொல்லுகிறோமே, அந்த YCL, அதாவது காம்சமால்னு அதுக்கு பின்னால பேர் வச்சாங்க. அந்த இளைஞர் கம்யூனிஸ்ட் கழகம், அந்த இளைஞர் கம்யூனிஸ்ட் கழகத்தினுடைய மாநாடு ஒன்றில் 1920ஆம் ஆண்டுல வந்து லெனின் ஆற்றிய உரை மிக விரிவான உரை. அந்த விரிவான உரையில இதெல்லாம் அதுவரைக்கும் பேசுனது எல்லாம் விட மிக விரிவாக கல்வியை பற்றியும், அந்த கல்வியை தங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கு அப்பால் வாழக்கூடிய ஏழை விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் புதிய சமூகத்திலையும் அவர்கள் இன்னும் பெரிய அளவுக்கு செல்வாக்கான நிலையை பெற்றுவிடவில்லை. அவர்கள் படிப்படியாக தங்களுடைய நாட்டை கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக நெருக்கடியான சூழ்நிலையில வந்து அவர்கள் வந்து நாட்டை கட்டியமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் கல்வி அறிவு இல்லாத ஒரு நெருக்கடி அவர்களை பல சிரமங்களுக்கு தள்ளுகிறது. ஆகவே அவர்களுக்கு கல்வி ஊட்ட வேண்டிய ஒரு பணியை வந்து பள்ளியில் கல்வி பெற்ற, கல்லூரியில் கல்வி பெற்ற இளைஞர்களுக்கான கடமையாக மாறுகிறது என்று அவர் இளைஞர் கழகத்துக்கான பணிகள் என்கிற உரையில வந்து மிக விரிவாக நிறைய இடங்கள்ல குறிப்பிடுவார். அதுல வந்து அவர் சொல்லுவார், எழுத்தறிவில்லாத நாட்டுல கம்யூனிசத்தை கட்டி அமைக்கிறதுங்கிறது முடியாதது அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியும். சோவியத் ஆட்சி உத்தரவிடுவதோ கட்சி கோஷத்தை வைப்பதோ சிறந்த ஊழியர்கள் ஒரு பகுதியை வந்து இந்த வேலைக்காக அமர்த்துவதோ கல்வி அமைப்பை மாத்திராது. இளைஞர் கழக உறுப்பினர்களான இளைஞர்களும் யுவதிகளும் இது நம்முடைய பணி, நாம் ஒன்று சேர்ந்து நாட்டுப்புறத்துக்கு செல்ல வேண்டும், கிராம பகுதிகளுக்கு செல்ல வேண்டும், எழுத்தறிவின்மையை அகற்ற வேண்டும், நமது வளரும் தலைமுறையினுடைய எழுத்தறிவற்றவர்கள் வளரும் தலைமுறையில, எதிர்கால தலைமுறையில எழுத்தறிவு இல்லாதவர்கள் இல்லை என்று செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி உறுதி எடுத்துக் கொண்டால் உருவாகிற சமூகம் தான் கம்யூனிஸ்ட சமூகமாக இருக்க முடியும் என்று லெனின் அந்த இடத்துல குறிப்பிடுவார்.
ஆக இளைஞர்கள் வந்து முதியோர்களுக்கு கல்வி பயிற்சி அளிப்பதற்கு கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்கிற முழக்கத்தை அதில் முன்வைப்பார். சோசியலிச நிர்மாண பணியோட மக்களுடைய வாழ்க்கையோடவும் பிணைக்கப்பட்ட ஒன்றாகவும் புதிய சமூக அமைப்பு முறையினுடைய வெற்றிக்காக தீவிரமாக போராடக்கூடியவர்களை உருவாக்கக்கூடியதாகவும் கல்வி அமைய வேண்டும் என்று லெனின் வற்புறுத்துவார். இளைஞர்களுக்கான போதனை அமைப்புகள், பயிற்சி முறைகள் இவையெல்லாம் மறுவார்ப்பு செய்தால் மட்டும்தான் இளைய தலைமுறையினருடைய முயற்சிகள் எல்லாம் பழைய சமுதாயம் மாதிரி இல்லாத ஒரு சிறந்த ஒரு புதிய சமுதாயத்தை, அதாவது கம்யூனிஸ்ட் சமுதாயத்தை உருவாக்குவதிலே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லெனின் பேசுவார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அந்த இளைஞர்கள் பணிகளை வந்து அந்த உரையில வந்து மிக விரிவாக அதுல பேசுகிறார். உழைப்பினுடைய உற்பத்தி திறனை உயர்த்துவதற்கு மற்றொரு நிபந்தனை அப்படின்னு பேசுறாரு. ஏன்னா சோவியத் யூனியன் வந்து பல நெருக்கடிகளுக்கு நடுவுல ஜார் மன்னருடைய பழைய பிற்போக்குத்தனமான பொருளாதார ரீதியில் பயங்கர மந்தத்தனமாக இருந்த ஒரு மோசமான பின்தங்கிய நாட்டை சோசியலிச நாடாக மாற்றி இருக்கிறார்கள். அப்போ வந்து அங்க வந்து உழைப்பினுடைய உற்பத்தி திறன் முக்கியமானதாக மாறுகிறது. அங்கு இல்லாத ஒன்று அது, அதுவரையில் இல்லாத ஒன்று. ஆகவே லெனின் அதை பற்றி பேசுகிற போது சொல்லுகிறார், உழைப்பினுடைய உற்பத்தி திறனை உயர்த்துவதற்கு மற்றொரு நிபந்தனை என்னவென்றால், முதலாவதாக பொதுமக்களுடைய கல்வியின் தரத்தையும் கலாச்சாரத்தினுடைய தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதாகும் என்று அவர் பேசுகிறார். அதே போல முதலாளித்துவ உலகினுடைய கல்வியினுடைய அடிப்படை தவறுகளில் ஒன்று, அது உழைப்பை முறைப்படுத்தும் மூலப்பணியில இருந்து தன்னை விலக்கி கொண்டது. உழைப்பை முறைப்படுத்தணும். யாருக்காக உழைக்கிறாங்க, எவ்வளவு நேரம் உழைக்கிறாங்க, உழைப்பினுடைய பலன் உழைப்பாளிகளுக்கு கிடைக்கிறதா என்பதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதுதான் வந்து உழைப்பு என்பதை ஒழுங்குபடுத்துவதாகும், முறைப்படுத்துவதாகும். இந்த உழைப்பை முறைப்படுத்துவது என்கிற பணியை தூக்கி எறிந்துவிட்டு முதலாளித்துவ உலகினுடைய கல்வி முறைகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, வெறும் கல்வி என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன. அதான் வந்து அவர் லெனின் சொல்றார், முதலாளித்துவ உலகினுடைய கல்வியின் அடிப்படை தவறுகளில் ஒன்று, அது உழைப்பை முறைப்படுத்துகின்ற மூலப்பணியிலே இருந்து தன்னை விலக்கி கொண்டது என்பதாகும். முதலாளித்துவ சமூகத்திலே சமூக உழைப்பை முறைப்படுத்துகின்ற மற்றும் போதனை தரக்கூடிய பணிகளின் இடையிலே எந்த சம்மதமும் இருந்ததில்லை என்று அவர் கூறுகிறார். அதாவது பள்ளிக்கூடத்தில் கொடுக்கப்படக்கூடிய போதனைக்கும் உழைப்பை முறைப்படுத்துகிற நடவடிக்கைக்கும் சமூக உழைப்பை மதிப்பிடுகிற பணிக்கும் நடுவில் எந்த உறவுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி பேசுறார். சோசியலிச நாட்டினுடைய புதிய சமூக அமைப்புல வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த அடிப்படை தவறை பள்ளிக்கூடம் செய்யக்கூடாது. மாறாக இந்த தவறை சோசியலிச நாட்டினுடைய கல்வி அமைப்பு களைய வேண்டும். அது மக்களுடைய வாழ்க்கையோடும் மக்களுடைய விருப்பார்வங்களோடும் இரண்டரை கலந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு லெனின் பேசுவார். அதனாலதான் அவர் சொல்லுவார், இப்படி இருக்க வேண்டிய கல்வியாக அது இருக்கிற காரணத்தினாலதான் தொழில்நுட்ப கல்வி என்பது மிக முக்கியமானதாகும் சொல்லிட்டு லெனின் பேசுவார். ஆகவேதான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சோவியத் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் பள்ளிக்கூடத்துல இருங்க, கொஞ்ச நேரம் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் ஒரு அடுத்த முழக்கத்தை முன்வைக்கிறார். இயற்கையோடும் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்களோடும் கலந்துரையாடுவதன் மூலம், கலந்து உறவாடுவதன் மூலம் நீங்கள் கல்வி கற்க வேண்டும் என்று பேசுகிறார். அந்த இடத்துல இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் என்ன பண்றாருன்னு சொன்னா, மின்சாரம் என்பது சோவியத் யூனியனுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த மின்சாரத்தை அனைத்து இடங்களுக்கும், மக்கள் தொலைதூர பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வாழ்கிற எல்லா கிராமங்களுக்கும் எல்லா கடைகோடி இடங்களுக்கும் மின்சாரத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஆகவே அதற்கு மின்சார திட்டங்கள் தேவைன்னு சொல்லி பேசுகிறார். இந்த மின்சார திட்டங்களுக்கும் கல்வி அமைப்பை முறைப்படுத்தி நடத்துவதற்கும் இடையில் நெருங்கிய பிணைப்பு இருக்கிறது என்று அவர் பேசுகிறார். மின்சாரம் என்பதை ஒரு சமூக வளர்ச்சியினுடைய பரவலான அடிப்படையாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்ற வேண்டும் என்றால் அந்த வேலைகளிலே பள்ளிக்கூடங்கள் தீவிரமாக பங்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் திரும்ப திரும்ப முன்வைப்பார். ஆகவே அவர் வந்து நிறைய இந்த மின்சார கிளை நிறுவனங்களுக்கு பாருங்க, இப்ப நம்ம மின் நிலையங்கள், இந்த மின்சார துறையினுடைய கிளை மின் நிலையங்களுக்கு ஒரு உத்தரவு போடுவார். நீங்க வந்து லோக்கல் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவர்களை உங்களுடைய இடத்துக்கு கூட்டிட்டு வந்து மின்சாரம்னா என்ன, மின்சாரத்தினுடைய பயன்பாடு என்ன, அது எப்படி எல்லாம் நடைமுறையில
மின்சாரத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போறதுக்கான தொடர்புகளை ஏற்படுத்துவது, மின்சார கம்பம் நடுறது எப்படி, கம்பி கட்டுறது எப்படி, அதன் மூலமாக மின்சாரத்தை கொண்டு செல்வது எப்படி, மின்சார பயன்பாட்டை மக்களுக்கு புரிய வைப்பது எப்படிங்கிறதெல்லாம் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல மாணவர்கள் ஆசிரியர்களோடு வந்து இங்க வந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்வதன் மூலம் மின்வாரிய ஊழியர்களையே ஆசிரியர்களாக கருதவும் வேண்டும் பேசுவார். நிறைய அதை பத்தி நிறைய பேசிட்டே போலாம். தொழில்நுட்ப கல்வி என்பதை வந்து அவர் வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷன்ல அவர் பார்க்கவே இல்லை. அவர் வந்து சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான கல்வி, இயற்கை விஞ்ஞானங்களை புரிந்து கொள்வதற்கான கல்வி, தன்னுடைய உழைப்பாற்றலையும் தன்னுடைய ஆளுமை திறனையும் வளர்த்துக் கொள்வதற்கான கல்வி, அவற்றோடு சேர்ந்து தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ளக்கூடிய கல்வி ஆகிய இந்த நான்கையும் இணைத்துத்தான் அவர் பேசுகிறார். ஆகவேதான் ஒரு தொழில்நுட்ப கல்வி பெறக்கூடிய மாணவரை பற்றி அவர் பேசுகிற போது தொழில்நுட்ப மாணவர் என்று அவர் சொல்லுவதில்லை, பல்தொழில் நுணுக்க கல்வி பெறுகிற மாணவன் என்று அவர் பேசுகிறார். பாலிடெக்னிக்கல் எஜுகேஷன் என்று அதற்குத்தான் பொருள். நாம் இங்கு நடத்தக்கூடிய பாலிடெக்னிக்குகள் எல்லாம் ஒரே மாதிரியாக, அதாவது பிராய்லர் சிக்கனை போன்ற மாணவர்களை உருவாக்குகிற வேலையில் ஈடுபட்டிருக்கின்றன. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதை மனதில் வைத்துக் கொண்டு அதை சொல்லவில்லை. அவர் பல்தொழில் நுணுக்கம் என்று வருகிற போது அதில் கலை நுணுக்க பயிற்சி முதல் கொண்டு தொழில் நுணுக்க பயிற்சி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு முழுமையான விதத்திலே மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வி முறையை தான் அவர் முன்வைக்கிறார். அதான் பல்தொழில் நுணுக்க கல்வி என்று அவர் பேசுகிறார். இந்த மாதிரியான பணியை வந்து நிறுவுவது, அதை வெற்றி பெற செய்வது என்பது யார் கையில் இருக்கிறது என்றால் இளைஞர்களைத்தான் சார்ந்திருக்கிறது. இளைஞர்கள் மூலமாகத்தான் அது வெற்றி பெற முடியும் என்று அவர் பேசுகிறார். முதலாளித்துவ பழைய சமுதாய அமைப்பை மாற்றி அமைப்பதோடு கம்யூனிச சமூக அமைப்பை நிறுவப்போகிற புதிய தலைமுறையினுடைய புதிய போதனையையும் பயிற்சியையும் கல்வியையும் நாம் வந்து புதிதாக உருவாக்கி கொடுக்க வேண்டும். இந்த புதிய போதனை, பயிற்சி, கல்வி ஆகியவை எல்லாம் பழைய சமூகத்திலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு காப்பி அடித்து அப்படியே புதிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க முடியாது. ஆகவே அதை கல்வியை பற்றி, பயிற்சியை பற்றி, எல்லாவற்றையும் பற்றி ஒரு புதிய பார்வையும் புதிய அணுகுமுறையும் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் சொல்லிட்டு அவர் பேசுறாரு. இப்படி இளைஞர்களுக்கான போதனை, பயிற்சி, கல்வி எல்லாம் வந்து இப்படி சொல்றதன் மூலமா இது எல்லாமே புதுசா உருவாக்கணும்னு சொல்றதன் மூலமா கடந்த காலத்துல இருந்து அத்தனையும் நிராகரிச்சிடலாம்னு அர்த்தமா அப்படின்னு கேட்பார். கேட்டுட்டு அப்படி அல்ல, ஏற்கனவே பழைய கல்வி முறையில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆக்கபூர்வமான அம்சங்கள் எதையும் நாம் அழித்து விடக்கூடாது, அவற்றை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து நாம் எதையும் தொடங்க முடியாது. ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சில அடித்தளங்கள் இடப்பட்டிருக்கின்றன. இந்த அடித்தளங்களை வைத்துக் கொண்டுதான் நாம் புதிதாக நாம் வந்து நிறையவற்றை கட்டி எழுப்ப முடியும். ஆகவே ஏற்கனவே இருந்த பழைய சமூக அமைப்பு முறை நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய மெய்யான விவரங்களில் இருந்துதான் நாம் இளைஞர்களுடைய கல்வியையும் பயிற்சியையும் தொடங்க வேண்டும். அந்த பழைய சமூக அமைப்பிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவு, அந்த நிறுவனங்கள், அவற்றினுடைய அலுவலகங்கள் ஆகியவற்றை எல்லாம் தொகுத்து எடுத்துக்கொண்டுதான் மனித சக்தியையும் மனிதர்கள் உருவாக்குகிற சாதனங்களையும் அவற்றையெல்லாம் வந்து நாம் பயன்படுத்தி மிகச் சிறந்த ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பை கட்டி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார். இப்படி ஏராளமா அவர் பேசிக்கிட்டே போறாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அம்சங்களை நான் வேகமாக தொட்டி காட்டி விடுவது நல்லது என்று நான் நினைக்கிறேன். முக்கியமாக பாடத்திட்டம் பத்தி எல்லாம் நிறைய பேசுறார். மக்கள் கல்வி அறிவு பெறுவதை நிலப்பிரபுத்துவ வர்க்கமும் முதலாளி வர்க்கமும் விரும்பல. மக்கள் மத்தியில் நிலவிய மிக மோசமான கல்வியற்ற நிலைக்கு மக்கள் காரணம் இல்லை, ஆதிக்க வர்க்கங்களுடைய திட்டமிட்ட செயல்தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஏற்கனவே இருந்த பாடநூல்கள் அனைத்தையும் மறுபரிசீலனை செய்ய சொல்லுகிறார். அவ்வளவையும் எடுத்து பார்த்து அவ்வளவையும் அதில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான தகவல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு புதிய முறையிலான கல்வி சிந்தனைகளோடு புதிய பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதாவது கல்வியினுடைய நோக்கம், பாடத்திட்டங்கள், பாடசாலைகளுடைய அமைப்பு, கல்விக்கான நிதி வழங்குதல், ஆசிரியருக்கான நியமனம், ஆசிரியருடைய சமூக தகுதிகள், கல்வி பற்றிய அரசுடைய நிலைப்பாடு, இவை அனைத்தை பற்றியும் கல்வித்துறை அம்சங்கள் அனைத்தை பற்றியும் வந்து அவர் ஆய்வு செய்து இவையெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த பழைய சமூக அமைப்பு முறையில
வர்க்க சார்பானவையாக அமைந்திருந்தன, அது ஆளும் வர்க்கத்திற்கு சார்பானவையாக அமைந்திருந்தன. நம்முடைய புரட்சிக்கு பிறகான காலகட்டத்தில் இப்பொழுது ஆளப்பட்டு வந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த உழைக்கும் மக்களுடைய வர்க்க சார்பு தன்மையை ஆதாரமாக கொண்டு இந்த கல்வியினுடைய நோக்கமும் பாடத்திட்டமும் பாடசாலை அமைப்பும் கல்விக்கான நிதி வழங்குதலும் ஆசிரியர் நியமனமும் ஆசிரியருடைய சமூக தகுதிகளும் கல்வி பற்றிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளும் அமைய வேண்டும் என்று அவர் பேசுவார். இது நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. அப்புறம் முதலாளித்துவ கல்வியை பற்றி அவர் புரட்சிக்கு பிறகும் சரி புரட்சிக்கு முந்தையும் சரி மிக தீவிரமான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அது நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. அந்த பழைய கல்வி அமைப்பை பற்றி அவருடைய விமர்சனத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் புதிய சோசியலிச சமூக அமைப்பில் அவர் எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார், அதற்கான முக்கியத்துவம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அதுல வர்க்க சமூகத்துல கல்வி, பண்பாடு, கல்வி நிறுவனங்கள் ஆகிய எல்லாமே வர்க்க சார்பை மறைக்க முயன்று பல சந்தர்ப்பங்களையும் வர்க்க சார்புகளை மறைத்திருக்கின்றன. அப்படி மறைக்கிறதுக்காக சந்தர்ப்பவாதிகள், சீர்திருத்தவாதிகள் ஆகியோரை கொண்டு பல முயற்சிகளை செய்திருக்கிறது. இது எல்லாமே சோசியலிச புரட்சிக்கு பிறகும் இந்த சிந்தனையாளர்கள் இந்த எதிர் விமர்சன கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராகவும் தீவிரமாக ஒரு கருத்தியல் போராட்டத்தை லெனின் ஈவிரக்கமற்று நடத்த வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஏராளமான விமர்சன கருத்தோட்டங்களை அவர் முன்வைக்கிறார். அதுவும் அவருடைய எழுத்துக்கள் நிறைய இருக்கிறது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தேசிய இனங்களுக்கான தனி கல்வி வேண்டும் என்று பேசுவது. அன்றைக்கு இருந்த சோவியத் ஒன்றியத்துல ரஷ்யர்கள் மட்டுமல்ல, பைலோரஷ்யர்கள் இருந்தார்கள், உக்ரைனியர்கள் இருந்தார்கள், தாஜிகிஸ்தானியர்கள் இருந்தார்கள், துர்க்மெனிஸ்தானியர்கள் இருந்தார்கள், ஆர்மீனியர்கள் இருந்தார்கள். இப்படி பல தேசிய இனங்களைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். இவர்களை தவிர யூதர்கள் இருந்தார்கள். இப்படி நிறைய இருந்தார்கள். இதுல சில பேர் என்ன செய்தார்கள் என்றால், எங்களுடைய தேசிய இனத்திற்கு என்று தனி கல்வி நிறுவனமும் தனி கல்வி அமைப்பு முறையும் வேண்டும் என்று தனிச்சலுகைகளை கூறினார்கள். அப்போ அவர்களுக்கு வாய்ப்புகளில் போதுமான அளவுக்கு குறைவான வாய்ப்புகள் தான் இதுவரையில் இருந்து வந்திருக்கின்றன என்று சொன்னால், அந்த வாய்ப்புகளைத்தான் நாம் சமமாக்க வேண்டும், வாய்ப்புகளைத்தான் அவர்களுக்கு பெருக்க வேண்டும், அதிகப்படுத்தி தர வேண்டுமே தவிர அவர்களுக்கு கல்வி முறையில தனிச்சலுகை கொடுப்பது என்பது இன்னொரு விதமான ஏற்றத்தாழ்வான சமூகத்திற்கு தான் இட்டு செல்லும். அதை நாம் அனுமதிக்க முடியாது என்று லெனின் பல இடங்கள்ல பேசுவார். மிக விரிவா பேசுவார். அதை தேசிய இனங்களின் சுய நிர்ணய உரிமை என்கிற அந்த விரிவான கட்டுரையிலையும் பேசுவாரு. அது தவிர இருக்கக்கூடிய சில தனி கட்டுரைகள்லையும் அதை பேசுவார். அதுல அவர் சொல்லக்கூடிய சில வாசகங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அடையாள அரசியல் சார்ந்து தனிச்சலுகை கோருகின்ற அவர்களுடைய அரசியலை விமர்சிப்பதற்கான ஆயுதங்களாகவும் நமக்கு வழங்குவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்புகளில் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், அது அதிகமாக பெருக்கி தரப்பட வேண்டும். பண்பாட்டு ரீதியாக அவர்கள் பின்பற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு முற்போக்கான பண்பாட்டை அவர்கள் அடைவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் வளங்களையும் வழங்க வேண்டும் என்பது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இன்றும் தேவை, நேற்றும் தேவையாக இருந்தது, நாளைக்கும் தேவையாக இருக்கு. ஆனால் தங்களுடைய தனிப்பட்ட அடையாளங்களை முன்வைத்து இந்த அடையாளங்களுக்காகவே நாங்கள் நிரந்தரமாக இந்த சலுகைகளை பெற தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அங்கு அடையாள அரசியல் என்பது உருவாகிறது. அது வர்க்க சார்பற்ற சமத்துவமான பொருளாதார சமத்துவம் நிலவக்கூடிய ஒரு சமூகத்திற்கு ஏற்ற ஒன்று அல்ல என்று லெனின் அதை மிக தெளிவாக விமர்சனம் செய்யக்கூடிய பகுதிகளை நீங்கள் அதில் பார்க்க முடியும். இது ஒரு அம்சம். அடுத்து கல்வி என்பதை பற்றி அவர் பேசுகிற போது அவர் என்ன சொல்றாருன்னா, கல்வி என்பது தொழிலாளி வர்க்கமும் விவசாய வர்க்கமும் பிற உழைக்கும் வர்க்கங்களும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிற உழைக்கும் வர்க்கங்களும் தங்களை தாங்களே ஆண்டு கொள்வதற்காக, தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்வதற்காக கற்றுக்கொள்கிற கல்வியாக இருக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறார். இது வெறும் ஏட்டறிவு அல்ல, அது நாட்டையே நிர்வாகம் பண்ணுகிற பணிக்கு புதிதாக உழைக்கும் வர்க்கம் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு புதிய அந்தஸ்தை அவர்கள் போராடி பெற்றிருக்கிறார்கள். அதனால அவர்கள் தங்களை தாங்களே நிர்வகித்துக் கொள்வதற்கான செல்ஃப் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுய ஆட்சியை
அவர்கள் நிறுவுவதற்கான கல்வியாக அது அமைய வேண்டும் என்று அவர் பேசுவார். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆஹ் உலகத்திலேயே முதலாவது பாட்டாளி வர்க்க அரசு அதுதான். சுரண்டப்பட்ட வர்க்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து சுரண்டுகிற வர்க்கங்களுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்று அமைத்த முதல் அரசு அதுதான். இந்த அரசை சுரண்டப்பட்ட வர்க்கங்களாகிய தொழிலாளி விவசாய வர்க்கங்களும் பிற வர்க்கங்களும் தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும். அப்படி வழிநடத்துவதற்கு உரிய ஒரு கல்வியை அவர்கள் பெற வேண்டும். அதுதான் கல்வி என்று பேசுகிறார். ஒன்று. இரண்டாவது, அப்படி அந்த கல்வியை பெறுகிற அவர்கள் தொழிலையும் விவசாயத்தையும் தங்களுடைய அயராத உழைப்பால் பன்மடங்கு வளர்ச்சியடைய செய்வதற்கான கல்வியாக அது இருக்க வேண்டும். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சமாக அவர் ஒன்றை சொல்லுவார். அது என்னன்னா, நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சியடை செய்வதன் மூலமாக மனிதனை மனிதன் சுரண்டாம வாழக்கூடிய ஒரு சோசியலிஸ்ட் சமூகம் நிர்மாணிக்கப்படும். இந்த புதிய வரலாற்று பணியை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவர்கள் மத்தியில் நிலவக்கூடிய எழுத்தறிவின்மை, கல்லாமை ஒழிய வேண்டும். அதைத் தொடர்ந்து அவர்கள் கல்வி அறிவு பெற வேண்டும். அறிவு, திறன், மனப்பாங்கு ஆகியவற்றில் அவர்கள் புதிய சமூகத்துக்கு ஏற்ற வகையிலே மறுவார்ப்பு செய்யப்பட வேண்டும். இந்த மூன்று தேவைகளையும் கணக்கில் எடுத்துக் கொண்டால் மட்டும்தான், அவற்றை நிறைவேற்றினால் மட்டும்தான் சுரண்டலற்ற ஒரு புதிய சோசியலிச சமூகத்தினுடைய கட்டுமான பணி சாத்தியமாகும். இது நடத்தல அப்படின்னா புதிய சமூகத்தை உருவாக்குகிற பணி சாத்தியம் ஆகாது என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிறார். இந்த கோட்பாட்டு தெளிவோட தான் அவர் முன்வைக்கக்கூடிய இதில் பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் எஜுகேஷன், அதாவது மக்கள் அனைவரும் அரசியல் கல்வி பெற வேண்டும். மாணவர்கள் முதல் அவர்களுடைய பெற்றோர்கள் வரையிலும் நாட்டில் வாழக்கூடிய அனைத்து குடிமக்களும் அரசியல் கல்வி பெற வேண்டும். அரசியல் கல்வி பெற்றால்தான் அவர்கள் அவர்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில பொலிட்டிக்கல் எஜுகேஷன் பற்றியும் நிறைய பேசுறாருங்கிறதை நீங்க கவனத்தில் எடுக்கணும். அதுல தொழிலாளி, விவசாயிகள், பிற உழைக்கும் மக்கள் இவர்களுடைய சுபிட்ச வாழ்வின் சத்தியமாக கல்வியைத்தான் பார்க்கிறார் லெனின். அந்த எழுத்தறிவு, சாதாரண மக்கள் பெறக்கூடிய எழுத்தறிவு, பொதுக்கல்வி அறிவு, இதையெல்லாம் பெறுவதன் மூலம் ஒரு புதிய சோசியலிச சமூக அமைப்பை நிர்மாணிப்பவர்களாக அவர்கள் ஆக முடியும். ஆனா இதை மட்டும் செஞ்சா பத்தாது. இதுக்கு மூன்றாவதாக ஒரு தேவை இருக்கு. பள்ளி கல்வியையும் பள்ளி சாராத கல்வியும் பெறுவதன் மூலம் மக்கள் கல்வியறிவு பெறுவது என்பது ஒரு நாட்டுக்கு மிக அவசிய தேவைதான். ஆனால் இது மட்டுமே போதாது. வேற என்ன வேணும்னு சொன்னா, அவர்கள் அரசியல் கல்வி ஊட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு அரசியல் கல்வி கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய அரசியல் கல்வி எத்தகையதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அரசியல் கல்வி தலைமைக்குழு பாடசாலைக்கு வெளியே அமைந்திருக்கக்கூடிய கல்வியில் பொதுமக்களுக்கு கல்வியும் அறிவொளியும் அளிக்கக்கூடிய பணியிலே கருத்து செலுத்தும். அரசியல் கலாச்சாரத்தின் அரசியல் கல்வி போதனையின் நோக்கம் பொய்மையையும் தவறான கருத்துக்களையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதாகும். பழைய அமைப்பை தோற்கடித்து முதலாளிகள் இல்லாத, சுரண்டலாளர்கள் இல்லாத ஓர் அரசை அமைத்திட பொதுமக்களுக்கு துணை புரியக்கூடியதாகிய ஒரு மெய்யான கம்யூனிஸ்டுகளை உருவாக்குவதும் பயிற்றுவிப்பதும் தான் இதன் நோக்கம் என்று அவர் பேசுகிறார். இது அரசியல் கல்விக்கு அவர் அளிக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கான சான்றாக இருக்கிறது. அதே போல கல்வி என்பது என்ன செய்ய வேண்டும்னா, புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் அரசில் திறன் வாய்ந்த உழைப்பாளர்களும் நிபுணத்துவம் வாய்ந்த திறமையாளர்களும் நிறைய தேவைப்படுகிறார். நிறைய உழைக்கும் சக்தி தேவைப்படுகிறது. அதை மிகவும் ஆக்கபூர்வமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அவர் புதிய கல்வி முறை திறன்மிக்க உழைப்பாளர்களை, திறன்மிக்க மக்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ், இந்த ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியம் கொடுக்கக்கூடியதாக அந்த கல்வி முறை இருக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறார். அப்படி பேசுகிற போது அவர் என்ன செய்யறாருன்னா, விவசாயிகள்கிட்டையும் தொழிலாளிகள்கிட்டையும் பிற உழைக்கும் மக்கள் மத்தியிலையும் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றல்களையும் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளையும் வெளிக்கொண்டு அவற்றை வளர்ச்சியடை செய்வதன் மூலம் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய சகல துறைகளிலும் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் என்று அவர் கூறுகிறார். அந்த அடிப்படையில தான் கல்வியை நெறிப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் அவர் மேற்கொள்கிறார். 1921 பொருளாதார நடவடிக்கைகள் பற்றிய பிரச்சனைகள் என்பது குறித்து சோவியத் யூனியனுடைய
அந்த 9வது அகில ரஷ்ய காங்கிரஸ் அதுல வந்து சில நெறிமுறைகள் உருவாக்கப்படுகின்றன. அந்த நெறிமுறைகள்ல வந்து லெனின் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். இயலுமான அளவு மிக குறுகிய காலத்தில் எல்லா துறைகளிலும் தொழிலாளர் விவசாயிகள் மத்தியிலே இருந்து நிபுணர்களை உருவாக்குவதற்கு பயிற்சி அளிப்பதுதான் இந்த புதிய காலகட்டத்தில் கல்வித்துறை மக்கள் கமிஷனரகத்தினுடைய பணி என்று 9வது காங்கிரஸ் கருதுகிறது. மேலும் பாடசாலை கல்வி, முதியோர் கல்வி முதலியவற்றினுடைய கல்வி வேலை என்பது குடியரசு முழுமைக்கும் குறிப்பிட்ட பிரதேசத்துக்கும் வட்டாரத்துக்கும் உரிய நடப்பு பொருளாதார பணிகளோடு மிக நெருக்கமாக பிணைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அது மட்டும் இல்லாம அவர் வந்து எல்லா மின்சார நிலையங்களோடும் எல்லா தகுதி வாய்ந்த சக்திகளை அணிதிரட்டி மின்சாரத்தினுடைய முக்கியத்துவத்தையும் மின்சாரமயமாக்குவதற்கான திட்டத்தை குறித்தும் தொழிலாளிகளுக்கும் விவசாயிகளுக்கும் கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புதிய சோசியலிச சமுதாயத்தினுடைய உழைக்கும் மக்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அவர்களே தங்களுக்கான கல்வியையும் உருவாக்கி கொள்கிறார்கள், கல்வி அமைப்பையும் அவர்களே உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த கல்வியினுடைய மிக அடிப்படையான நோக்கங்களில் ஒரு நோக்கமாக என்ன இருக்கணும்னு சொன்னா, அவர்களுக்கு குறுகிய தேசிய வெறியோ இனவெறியோ மொழி வெறியோ இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக அவர்கள் ஒரு சர்வதேசிய கண்ணோட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறார். ரஷ்ய முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய மக்களுக்கும் உலக முதலாளித்துவ வர்க்கத்துக்கு எதிரான அவர்களுடைய போராட்டத்துக்கும் அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய கல்வி சேவை செய்ய வேண்டும் என்பது லெனினுடைய முக்கியமான ஒரு வாதம். முதலாளித்துவ எதிர்ப்பை அதனுடைய எல்லா வடிவங்களையும் நாம் வெற்றி கொண்டாக வேண்டும். இராணுவ அரசியல் துறைகளுடைய எதிர்ப்பை மட்டுமில்லாமல் மிகவும் ஆழ்ந்ததுமான வலிமை மிக்கதுமான சித்தாந்தத்துறை எதிர்ப்பையும் நாம் வெற்றி கொண்டாக வேண்டும். பொதுமக்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய பணிகளை செய்து முடிப்பது நம்முடைய கல்வி பணித்துறையினுடைய முக்கிய கடமையாகும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உலக முதலாளித்துவ வர்க்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த முதலாளித்துவ வர்க்கம் நம்மை பார்க்கிலும் மிகுந்த பலமுடையது. போராட்டத்தின் இந்த கட்டத்தில் நாம் புரட்சியின் வளர்ச்சியை பாதுகாத்துக் கொண்டாக வேண்டும். முதலாளித்துவ வர்க்கத்தை நாம் இராணுவ ரீதியிலும் இன்னும் அதிகமாக நமது தத்துவத்தின் மூலமாகவும் கல்வி மூலமாகவும் போராடியாக வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றார். இந்த கூற்றில் அவருடைய தொழிலாளி வர்க்க சர்வதேசியவாதம் என்பது மிக தெளிவாக வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அப்புறம் வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா, பேசினதோட நிக்கல. அவர் சோவியத் யூனியன்ல மேற்கொள்ளப்பட்ட எல்லா நடவடிக்கைகளையும் அவர் நெருங்கி இருந்து கண்காணித்தார். அப்படி கண்காணித்ததனுடைய விளைவாகத்தான் அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் அன்றைக்கு இருந்த சோவியத் யூனியனுடைய கல்வித்துறை கல்வி அமைச்சகம் இருக்குது பாருங்க, அந்த கல்வி அமைச்சகத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறார். சில விஷயங்கள்ல வந்து செயல்பாடு போதாததாக இருக்கிறது என்று அவர் உணர்கிறார். அப்படி உணர்ந்த காரணத்தினால அதை மேலும் சிறப்பாக்குவதற்கு அவர் ஒரு கடிதத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். அதுல சில கேள்விகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்பொழுது வேலையின் முக்கிய திட்டம் வகுக்கப்படும்? என்ன பிரச்சனைகள் இத்திட்டத்தில் சேர்க்கப்படும்? பாடநூல்கள் எழுதுவது, நூல் நிலையத்தினுடைய வலைத்தொடர்பு அமைப்பு, அதனுடைய பயன் மாதிரி பாடசாலைகள், ஆசிரியர்கள் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு, பயிற்சி வகுப்பு, விரிவுரைகள், பாடசாலைகளில் வகுப்புகள், இவற்றை பற்றிய திட்டங்கள், வகுப்பு பாடங்களுடைய முன்னேற்றம், இவற்றை திறம்பட பூர்த்தி செய்வதனுடைய அளவை கண்காணிப்பது ஆகியவை போன்ற பிரச்சனைகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா அல்லது வேறு பிரச்சனைகளா? எவை? எந்த பிரச்சனைகள் மிக முக்கியமானதும் அவசரமானதும் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன? இது பற்றி முடிவுகள் உள்ளனவா? அவற்றின் நிறைவேற்றத்தை முறையாக மேற்பார்வை செய்ய என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? சுருக்கமான பதிலை நான் கோருகிறேன். இது அவர் கல்வி அமைச்சகத்துக்கு சோவியத் கல்வி அமைச்சராகிய லோனச்சார்ஸ்கி உட்பட சில பேருக்கு எழுதிய கடிதத்தினுடைய வாசகம். ரஷ்யாவில் வந்து 1917ஆம் ஆண்டு புரட்சிக்கு முன்னாலேயும் அதற்கு பின்னாலும் நிலவிய 2 கல்வி நிலைமைகளை பற்றியும் லெனினுடைய எழுத்துக்கள் வாயிலாகவும் சில பொதுப்படையான ஒரு கழுகு பார்வை போன்ற ஒரு பார்வையின் மூலமாக நாம் நிறைய கருத்துக்களை இப்பொழுது பார்த்தோம். அவ்வளவும் வந்து புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக, ஒரு புதிய பண்பாட்டை நிறுவுவதற்காக அவரால் முன்வைக்கப்பட்டவை என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து பொதுவாக கல்வி குறித்து அவர் பொதுவாக பேசியவற்றில்
ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கிற முறையிலே நான் உங்களுக்கு எடுத்து முன்வைத்த ஒரு சில விஷயங்கள். இது தவிர நாம் பல்தொழில் நுணுக்க கல்வி என்பது பற்றி அவர் பேசியவை ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை பற்றி நாம் விரிவாக பேசியாக வேண்டும். அது சந்தர்ப்பம் எப்படி அமையும் என்று தெரியவில்லை. அதே போல புதிய சமூக அமைப்பு மறுவார்ப்பு செய்து உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய கல்வி முறை என்பது எப்படி ஒரு புதிய பண்பாட்டு புரட்சியினுடைய அடித்தளமாக விளங்குகிறது என்பதை பற்றி அவர் ஏராளமாக எழுதியிருக்கிறார். அதையும் நாம் விரிவாக காண வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை தவிர இன்னொன்றை நான் முக்கியமாக சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். லெனினுடைய கருத்துக்கள், லெனினுடைய சிந்தனைகள் என்பதை லெனினுடைய எழுத்துக்களோடு மட்டுமே குறுக்கி வைத்துவிட முடியாது. லெனினுடைய சிந்தனைகள் என்பதை நாம் லெனினுடைய காலத்தில் வாழ்ந்து லெனினுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய சிந்தனைகளை அடியொற்றியும் வளர்த்தெடுத்தும் சென்ற மேதைகளுடைய எழுத்தின் வாயிலாகவும் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் கல்வித்துறை சார்ந்த அவருடைய சிந்தனைகள் கல்வித்துறை சார்ந்த மேதைகளாலும், உளவியல் சார்ந்த மேதைகளாலும், தத்துவத்துறை சார்ந்த மேதைகளாலும், மாண்டவியல் அப்படி உலகம் முழுவதும் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான அம்சங்களை புதிய சமூகத்தை உருவாக்க போராடுகிற நாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதையும் பார்க்க முடியும் என்று தெரிவித்துக் கொண்டு இதனுடைய அடுத்த பரிமாணங்களை நாம் எதிர்காலத்தில் உரையாடலாம் என்று தெரிவித்துக் கொண்டு அனைத்து தோழர்களும் மிக பொறுமையாக இருந்து இந்த உரையை கேட்டமைக்காகவும் உங்களுடைய ஆர்வ மேலீட்டை நான் உயர்வாக மதிக்கிறேன் என்பதாலும் உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர், மிக சிறப்பான கருத்துரை வழங்கினீர்கள். ராபர்ட்ஸ். தோழர், தோழர்களுடைய கருத்துக்களை கேட்கலாமா? ஆமா, கேட்டுருங்களா? கூப்பிட்டுருங்க நீங்களே. ராஜ். தோழர் எம் சேகரன் வாங்க தோழர். வணக்கம் தோழர்களே. தோழர் பாலச்சந்திரனுடைய அந்த உரை என்பது மிக சிறப்பானதாக இருக்கு. நம்ம ஏற்கனவே சென்ற வாரத்தோட தொடர்ச்சியாகவும் அது இருக்கு என்பதை பார்க்குறோம். தோழர் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் கல்வி சம்பந்தமாக போட்டு கொடுத்த அடிப்படைகளை தோழர் லெனின் எந்த அளவுக்கு உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகளை, கடுமையான முயற்சிகளை செய்திருக்கிறார் என்பதை தோழர் எடுத்து கூறியிருக்கிறார். இதுல ஒரே ஒரு விஷயம்தான் இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த முயற்சிகள் அனைத்தும் எவ்விதமான பலன்களை கொடுத்தன, இது நம்ம உரசி பார்க்குற விஷயமா இருக்கு. இப்ப மார்க்சிய அடிப்படையிலான கல்வியை வளர்ப்பது எப்படி என்பது நம்ம இப்போ ஓரளவு புரிஞ்சிருப்போம். இப்போ இந்த விஷயங்களை கொண்டு வந்த பிறகு சோவியத்தில் என்ன விதமான கல்வியிலும் சரி, சமூகத்திலும் சரி, அல்லது உற்பத்தியிலும் சரி, அல்லது விஞ்ஞானத்துறையிலும் சரி, என்ன விதமான முன்னேற்றங்கள் அங்கே நடைபெற்றன. இதை தொடர்ந்து கடைபிடிக்க வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இப்போ அந்த அடிப்படையில் ஏன் அந்த சமூகம் வீழ்ந்தது, இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு களமாகத்தான் இது இருக்கு என்பது பார்க்குறோம். தோழர் லெனினை பொறுத்த வரைக்கும் அந்த புரட்சி 1917க்கு முந்தைய சமூகத்தின் கல்வி அமைப்பு முறையை பற்றிய ஒரு ஆழமான ஒரு ஆய்வை அவர் நடத்தி, அந்த ஆய்வை புரட்சிக்கு பிறகு எவ்வாறு அந்த கல்வியை நாம் ஒழுங்குபடுத்துவது, அல்லது கல்வியை என்பது கல்வியை உற்பத்தியோடு இணைப்பது அல்லது சமூகத்திற்கான கல்வியாக மாற்றுவது என்பதை அவர் திட்டமிடுவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்குமான பல்வேறு வேலைகளை தோழர் லெனின் அங்கே செய்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அமைப்பு முறை தொடர்ந்து, அதாவது 1917க்கு பிறகு, முதலாம் உலகப் போர் முடிந்த பிறகு 2ஆம் உலகப் போருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது ஒரு வளர்ச்சியான ஒரு காலகட்டம். தோழர் லெனின் கூறியது போல அந்த ஆயுத ரீதியான, அதாவது போர் தந்திர ரீதியான பல்வேறு விதமான விஷயங்களும் அந்த காலகட்டத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டன என்பதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா முதலாளித்துவம் சுற்றி இருக்கும்போது, ஏகாதிபத்தியம் நெருக்கும் போது ஒரு சோசியலிச அரசாங்கம் உயிர் பிழைத்து இருப்பது என்பது அதற்கு தேவை. அந்த அடிப்படையில் அவங்க எதை
முன்வைக்கிறாங்களோ அதை கவுண்டர் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளை இந்த சோவியத் அரசாங்கம் என்பது செய்தது என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அந்த வளர்ச்சி என்பது இருந்தது. ஆனால் 2ஆம் உலகப் போர் முடிவடைந்த பிறகு அந்த விஷயம் என்பது எவ்வாறு ஒரு டைல்யூட் ஆச்சு என்பதற்கு நமக்கு எந்த நிரூபணமும் நமக்கு கிடைக்கலைன்றதான் நினைக்கிறேன். அது சம்பந்தமான விஷயங்களையும் இந்த உரையோட தொகுத்து கூறினால் சிறப்பாக இருக்கும் தான். ஏன்னா நமக்கு ஒரு பரிசீலனையும் அதன் பேரில் ஒரு அனுபவமும் அதன் பேரில் சில கருத்துக்களும் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அதை சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லைன்னா கூட பிற்பாடு கூட அதை தொகுத்து சொல்வதற்கான முயற்சியில் ஈடுபடணும்னு கேட்டுக்கொள்கிறேன் தோழர்களே. மற்றபடி இங்கே இந்த உரையை கேட்பதற்கு வாய்ப்பு நல்கிய MELS பயிலரங்கத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் தோழர்களே. நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர். மற்ற தோழர்களும் பேசட்டும், அப்புறமா நான் முடிஞ்ச பதில் சொல்றேன். ஓகே ஓகே தோழர், வேறு ஏதாவது தோழர் வாங்க. பேராசிரியர் செந்தமிழ் கோதை இருக்கார், கூப்பிட்டுருங்க. செந்தமிழ் கோதை தோழர் வாங்க. வணக்கம். வணக்கம் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இந்த தலைப்பு ஆழமானது. அவர் லெனினுடைய முயற்சிகளை எடுத்து சொன்னார். நம்ம நண்பர் கேட்ட மாதிரி தொடர்ந்து சோவியத் அறிஞர்கள் இந்த துறையில் ஈடுபட்டு இருந்தனர். லெனினுக்கு முன்பே ஒரு உலகத்தை பற்றிய ஆராய்ச்சியில் ஒரு பாவ்லோ ஈடுபட்டார். அதை பிறகு பொருள்வாத அடிப்படையில் லோரா என்பவரும் அவர் இருவரும் நரம்பியல் துறை அணுகுமுறையிலிருந்து பல தகவல்களை உருவாக்கி இருக்கின்றனர். இவை வெறும் உளவியல் ஆய்வுகள் மட்டுமல்ல, அவை கல்விக்கான அடிப்படைகளை உருவாக்குபவை. கல்விக்காகவே பொருள்வாத கண்ணோட்டத்திலிருந்து வைகோத்ஸ்கி என்றவரும் இன்னொருத்தர் லியான்சியா என்றவரும் அவங்க அறிவியல் பூர்வமா எப்படி உளவியல் மனம் வளர்ந்தது, அது பொருள் நிலையிலிருந்து மனித நிலை வரை வளர்ந்ததை பற்றி ஆரிஜின் ஆஃப் மைண்ட்னு ஒரு நூலை அவர் லியான்சியா எழுதியிருக்காரு. இவர் கல்வி பற்றி பல நூல்கள் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நம்ம மறுபரிசீலனை செய்யணும். லெனினுடைய முயற்சி நேரடியா பொலிட்டிக்கலா முந்தைய சமுதாயத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு உள்ள முரண்பாடுகளை சுட்டி காட்டுவதாகவே இருந்தது. அடிப்படையில் கல்வியின் அடிப்படைகளை பல சோவியத் அறிஞர்கள் உருவாக்கிறார்கள். அவைகளையும் நாம் கருத வேண்டும். இவற்றின் அடிப்படையில் தான் அவை கருதப்படுகின்றன என்பதையும் நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருந்தன. எதிர் முயற்சிகளும் சோவியத்திலேயே இருந்தன என்பதையும் நாம் அறிய வேண்டும். இதற்கு காரணம் முதலாளித்துவ ஊடுருவல். பிறகு மின்னணுவியல் வாழ்ந்த பிறகு ஊடுருவல் என்பது மிக எளிதாக போயிற்று உலகம் முழுதும். அதனுடைய விளைவுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். வெறுமனே அங்கிருந்தவர்கள் தவறுகளை மட்டுமே இந்த அமைப்பு விழுந்தது என்று சொல்ல முடியாது. இது உலகமொத்த முதலாளித்துவத்தினுடைய சதியும் இதில் அடங்கி இருக்கிறது. அந்த வகையில் கல்வி இப்பொழுது அவர்கள் அப்பொழுது எதிர்த்தவர்கள் இந்த வைகோத்ஸ்கி இந்த லியான்சியா நூல்கள்லாம் இப்போ 80-90களில் மொழிபெயர்த்து ஏன் கற்கிறார்கள், அந்த புரிந்து கொள்ள வேண்டும். 2000 கூட சில இவர்களுடைய நூல்கள், ஏன்னா அவை முழுமையான அறிவியல் முறையில் ஆராயப்பட்டிருக்கின்றன. இவளைப் போல சமுதாய நோக்கங்களுக்காகவோ அவர்களுடைய வர்க்க சமுதாய நோக்கங்களுக்காக அவர்கள் பாடுபடவில்லை. ஒட்டுமொத்த மனித சமுதாயம் எப்படி இருக்கிற இயற்கையையும் சமூகத்தையும் மனிதர்களுடைய உறவையும் புரிந்து கொள்வது என்பதற்காக பொருள் முதல்வாத கண்ணோட்டத்திலிருந்து மிக ஆழமாக செயல்பட்டு பல நூல்கள் வருகின்றன. அந்த நூல்கள் எல்லாம் நம்மிடம் இருப்பதை தவிர இந்தியாவில் அவர்களிடம் எவ்வளவு தூரம் நூலகங்கள் இருக்கின்றன என்பதும் தெரியவில்லை. அவர்கள் உருவாக்கிய அந்த மாபெரும் செல்வங்கள் அத்தனையும் எதிர்காலத்தில்
எல்லா நாடுகளுக்கும் உரியவை. அவை அவர்கள் மட்டும் உருவாக்கியவில்லை. அந்த அறிஞர்களுடைய பாடுபட்ட பாடெல்லாம் என்ன ஆயிற்று என்பது சுயத்திலே இன்று லெனின் யார், ஸ்டாலின் யார் என்று கேட்பவர்கள் இருக்கார் என்று கூறுகிறார்கள். இந்த சூழலில் பார்த்து நாம் அவர்களிடம் பெற வேண்டிய பல பகுதிகள் மார்க்சியம் முழுதுமே இப்பொழுது இணையத்தில் வந்துள்ளது. அதே போல இந்த கல்வியாளர் நூல்களையும் இணையத்தில் சில பகுதிகள் உள்ளன. முழு பகுதிகள் நம்ம தமிழகத்திலேயே பல நூல்கள் வந்து வாங்கி வைத்திருக்கிற அவற்றையெல்லாம் திரட்ட வேண்டிய தேவையும் உள்ளது. தொடக்க நிலை கல்விக்கு மாண்டிசோரிக்கு இணையாக தொடக்க நிலை கல்விக்கு சோவியத் அறிஞர்கள் பாடுபட்டது நடைமுறையில் அவர்களுக்கு பயன் தந்தது. கடைசியில் 80களுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதும் அதில் மின்னணுவியல் சாதனங்களுடைய ஊடுருவலும் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தின என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் அவர்கள் உருவாக்கிய அத்தனை செல்வங்களும் என்றும் நிலைத்து நமக்கு பயன் தரக்கூடியதை உணர்ந்து அவற்றை முழுமையாக நம்ம தன்மயமாக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிலையில் கூற வேண்டியுள்ளது என்று கூறி, சோவியத்தினுடைய அத்தனை வல்லமைகளையும் அத்தனை அறிவு ஆயுதங்களையும் நாம் முழுமையாக பல்வேறு வகையில் கை கொள்ள வேண்டுவதும் தன்மயமாக்க வேண்டியது தேவை என்று கூறி அமைகிறேன். மிக்க நன்றி தோழர். டாக்டர் இளங்கோவன். நன்றி தோழர். நன்றி தோழர். வணக்கம். நான் பல ஆண்டுகளாகவே இந்த சோவியத் யூனியனிலிருந்து வந்த பல சிறுவர் இலக்கியங்களை கொண்டு அந்த கல்வி முறையை ஓரளவு கற்றறிந்திருக்கிறேன். அதிலே பல நூல்கள் இப்போது கிடைப்பதில்லை என்பது ஒரு புறம் இருக்க, இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்றால், லெனின் ஒரு பெரிய மேதை என்பதில் யாருக்கும் ஐயமில்லை. ஆனால் அவரோடு இருந்தவர் பலரும் அந்த கருத்திலே ஓரளவாவது தெளிவும் ஒரு ஊக்கமும் உள்ளவர்களாக இருந்தாலன்றி அவர் கொடுத்த செயல்முறைகளை செயல்படுத்தி இருக்க முடியாது என்பது ஒரு கருத்து. அண்மையிலே ஒரு நூல் படித்தேன், முதல் ஆசிரியர் என்ற ஒரு நூல். அதில் ஒரு கசக்ஸ்தான் மாநிலத்திலே ஒரு சிறு கிராமத்திலிருந்து ஒரு சிறுமி எவ்வாறு அங்கு பிற்போக்கு, அதாவது படிப்பறிவே இல்லாத ஒரு இடத்திலிருந்து அகடமீஷியன் அளவுக்கு உயரும் வகையில் அங்கே கல்வி முறை ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி கூறுகின்ற ஒரு சிறிய நூல். அதுபோல பல சாதனைகள் இருந்தாலும் அந்த சாதனைகளுக்கு முக்கிய காரணம் அந்த இயக்கத்திலே உள்ள மற்ற தோழர்களுக்கும் ஓரளவாவது அறிவும் அந்த ஊக்கமும் இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அப்புறம் இந்த தொழிற்கல்வியை பற்றி குறிப்பிட்டார். அதை பற்றி சொல்லும்போது, இந்த தொழிற்கல்வி என்பது இங்கு கொடுக்கப்படுவது ஒரு குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக என்று வைத்துக் கொண்டாலும், அந்த தொழிற்கல்வியை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதில் தோழர் பாலச்சந்திரன் அவர்கள் கூறிய கருத்துக்களை பற்றி மேலும் விளக்கமாக கூறுவதாக கூறியிருக்கிறார். அவற்றையும் இப்போது பாலிடெக்னிக் என்று இங்கே இருக்கின்ற கல்வி முறையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் பல வேறுபாடுகள் தெரிய வரலாம். அதோடு இந்த கல்வியிலே இப்போது ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம் தோழர் செந்தமிழ் கோதை அவர்கள் புதிய மின்னணு சாதனங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார். அந்த மின்னணு சாதனங்கள் என்னை பொறுத்தவரையில் கல்வியை ஊக்குவிப்பது ஒரு சிறு பகுதியாக இருந்தாலும் அவற்றுக்கு தடையாக இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. அதற்கும் என்ன செய்ய வேண்டும்? சமூக சூழல் என்று குறிப்பிட்டார். இந்த சமூக சூழலிலே இந்தியாவிலே 3/4 பங்கு பேருக்கு மேல், அதாவது 80 விழுக்காட்டுக்கு மேல் இந்த கைபேசி என்கின்ற இந்த சாதனங்கள் இருக்கின்றன என்பது ஒரு அண்மை காலத்திலே நான் படித்திருந்த ஒரு தகவல். இவ்வளவு தூரம் வாழ்க்கையில் ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த கருவிகள் நமக்கு பயன்படுவதை விட நமது நேரத்தை வீணடிப்பதிலேயே நிறைய செலவாகும். அதிலே பல நல்ல செயலிகள் இருந்தாலும் அந்த செயலிகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவதில்லை. ஒரு சிலர் பயன்படுத்துகின்றார்களே தவிர பெரும்பாலும்
இந்த கேளிக்கை, பொழுதுபோக்கு போன்ற செயலிகள் தான் அதிகம் பயன்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையும் நான் கவனிக்கிறேன். இதற்கும் இந்த என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு நான் இத்துடன் அமைகிறேன். நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். ரொம்ப நல்ல பதிவு. நன்றி தோழர். தோழர் பாலச்சந்திர தோழர். வந்துட்டேன் தோழர், வந்துட்டேன். இதுல வந்து தோழர் சேகரன் அவர்கள், தோழர் செந்தமிழ் கோதை அவர்கள், தோழர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் 3 பேரும் மிக நல்ல பதிவுகளை, ஒரு பின்னூட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். இதுல வந்து தோழர் சேகரன் அவர்களுடைய அந்த பின்னூட்டத்தை வந்து சாராம்சமாக பார்க்கும்போது 2 கேள்வி முன்வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது லெனினுடைய இந்த அளவுக்கு தீவிரமான கல்வி சிந்தனைகளுக்கு எந்த அளவுக்கு பயன் கிடைத்தது என்பது ஒரு கேள்வி. 2வது, இதை தொடர்ந்து பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, முக்கியமாக 2வது உலகப் போருக்கு பிறகு அது எப்படி அது நீர்த்து போயிற்றா, அப்படி நீர்த்து போயிற்று என்றால் எதனால, அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். பெரும்பாலும் இந்த 2 கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு தோழர் செந்தமிழ் கோதை அவர்கள், பேராசிரியர் அவர்கள் மிக விரிவாக அவருடைய கருத்தை பதிவு செய்ததில் தன்னியல்பாக தோழர் சேகரன் அவர்களுக்கும் சேர்த்து சொல்லிவிட்டார் என்று நான் நினைக்கிறேன். அதுல வந்து முக்கியமாக இந்த நான் சொல்ல நினைச்சதை அவர் சொன்னார். அதாவது லெனினுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்களுடைய பார்வைகள், அதனுடைய பயன்கள், இவற்றையெல்லாம் நாம் வந்து எடுத்து பேச வேண்டும், விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும். அதன் போக்கில் தான் வந்து 80கள் வரையிலும் அது எப்படி வெற்றிகரமாக இருந்தது, 80களுக்கு பிறகு அதுக்கு என்ன ஆயிற்று என்பதையெல்லாம் வரலாற்றை தேடி பார்த்து ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் மனித குலத்தினுடைய மாபெரும் அறிவு செல்வங்களாக விளங்கக்கூடிய இந்த சோவியத் கல்வி அமைப்பு பற்றிய அறிவு செல்வங்கள் அனைத்தையும் நாம் நம்முடையதாக ஆக்கி கொண்டு அவற்றை நம்மோட கல்வி அமைப்புக்கு எவ்வளவு தூரம் பயன்படுத்திக் கொள்ள முடியும், நம்முடைய கல்வி சிந்தனை வளர்ப்பதற்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய உரையினுடைய இறுதியில நான் அதான் குறிப்பிட்டேன். அதாவது லெனினுடைய சிந்தனைகளை லெனினுடைய எழுத்தோடு சுருக்கி கொள்ளக்கூடாது, அதை அவருடைய காலத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அவரை பின்பற்றிய பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்களுடைய எழுத்துக்களையும் பணிகளையும் மதிப்பிடுவதன் மூலமாகத்தான் லெனினிய கல்வி சிந்தனைகளுடைய வெற்றியை நாம் மதிப்பிட வேண்டும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அதைத்தான் தோழர் செந்தமிழ் கோதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தோழர் சேகரன் அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வது என்றால், லெனினுடைய பங்களிப்பை கடந்து சோவியத் ஆட்சி முறையை பற்றியும், சோவியத் ஆட்சி முறையில் பொதுவாக ஏற்பட்ட நிறைய சறுக்கல்களை பற்றியும், அதற்கான காரணங்களை பற்றியும், அவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பற்றியும் எல்லாம் நிறைய பேசுவதாக ஆகிவிடும். அந்த எல்லைக்குள் இந்த உரையை கொண்டு செல்ல வேண்டியதில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சில காரணிகள் செயல்படுகின்றன என்பதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். எதிர்காலத்தில் இது குறித்து மிக விரிவாக அரசியல் ரீதியான சறுக்கல்கள் எப்படி இந்த கல்வி சிந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக படிப்படியாக மாறின என்பதை பற்றி பின்னால் நாம் வாய்ப்பிருந்தால் பார்க்கலாம். அதே நேரத்தில் தோழர் செந்தமிழ் கோதை அவர்கள் இந்த உரையை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. நான் ஏதாவது பயனுள்ள வகையில் பேசினேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அவரிடமிருந்து நான் இந்த உரையை பற்றி அது சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா, இன்னும் திருத்திக் கொள்ள வேண்டுமா என்பதை பற்றி அவருடைய கருத்துக்களை நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் தன்னுடைய கருத்துக்களை பொதுவாக சொல்லிவிட்டாரே தவிர இதை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் அப்படி ஏதாவது சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவங்க மாதிரி இருக்கக்கூடிய கல்வி மேதைகளிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவற்றை நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அப்போ வந்து லெனினுக்கு முந்தைய காலத்தில் இருந்த சோவியத் உளவியல் அறிஞர்களை பற்றியெல்லாம் கூட அழகாக குறிப்பிட்டாரு. அவங்கள பற்றியெல்லாம் பேசுவது நம்முடைய திட்டத்தில் இருக்கிறது. பாவ்லோ பற்றி சொன்னாரு. அதே மாதிரி லூரியா, அதாவது பேரை வேற மாதிரி சொன்னாருன்னு நினைக்கிறேன், லூரியா என்கிறவர், அவரை பற்றி நம்ம பேச வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி லியான்செவ் என்று சொன்னார். அவர் லியோன்டியேவ் என்பவர் மிகச்சிறந்த
உளவியல் நிபுணர், கல்வி அறிஞர், நரம்பியல் நிபுணர் கூட. அவர் பேர் வந்து லியோன்டியவ். அவருடைய படைப்புகளையும் நாம் எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும். இவர்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய பல அறிஞர்கள் பல பேர் இருந்தாலும் கூட இவர்கள் எல்லாரையும் விட பாவ்லோ வந்து எப்படி உளவியல் விஷயங்கள்ல வந்து மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை இட்டாரோ, ஒரு சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு சமமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு அடித்தளத்தை இட்டாரோ, அதே போல அதே மாதிரியாக ஒரு இயக்கவியல் பொருள் முதல்வாத அடிப்படையில் உளவியலை உருவாக்கி வளர்த்தெடுத்த பெருமை வைகோத்ஸ்கி அவர்களுக்கு உண்டு, லேவ் வைகோத்ஸ்கி அவர்களுக்கு உண்டு. அவர்களுடைய படைப்புகள் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டும். ஏராளமான நூல்கள் இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் வந்து குழந்தைகளுடைய மொழிக்கும் குழந்தைகளுடைய கற்கும் திறனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி அவர் பேசுகிறார். அதே போல தனித்து கல்வி பயிலக்கூடிய குழந்தைக்கும் பிறருடைய சிறு சிறு உதவிகளோடு கல்வி பயிலக்கூடிய குழந்தைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாம் வந்து எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஐக்கியூ சம்பந்தமாக நிறைய, அதாவது மேலை நாடுகளில் ஐக்கியூ, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ் என்பதை பற்றி அதிகமாக முன்வைத்து பேசக்கூடிய உளவியல் போக்குகள் எல்லாம் வந்தபோது அவற்றில் இருக்கக்கூடிய அறிவியலற்ற தன்மையை பற்றி விமர்சனம் செய்து நிறைய எழுதியிருக்கிறார். மொழிக்கும் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு, மொழிக்கும் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் இருக்கக்கூடிய உறவு, அதே போல கல்வி பயில்வதில் இருக்கக்கூடிய பல்வேறு உளவியல் அணுகுமுறைகள், இவற்றை பற்றி எல்லாம் வந்து வைகோத்ஸ்கி ஏராளமாக எழுதியும் பேசியும் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மிக குறைவான வயது தான் வாழ்ந்தார். அதாவது 38 ஆண்டு காலம் தான் வாழ்ந்தாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த 38 ஆண்டு காலத்தில் அவர் எழுதிய படைப்புகள் அரசியல் துறையில் லெனின் எழுதிய படைப்புகளுக்கு நிகரானவை என்று கருதப்படுகின்றன. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து உளவியலில் பங்களித்திருக்கிறார் வைகோத்ஸ்கி. அந்த வைகோத்ஸ்கியுடைய சிந்தனைகளையே வந்து நாம் வந்து எடுத்து பயில்வதும் அதை பற்றி விவாதிப்பதும் உரையாடுவதும் மிக முக்கியமானதாக இருக்கும். அநேகமாக அடுத்த நிகழ்வில் இந்த அம்சங்கள் தான் நம்முடைய விவாதத்துக்கான பொருளாக இருக்கும். ஆனால் அதில் வந்து ஒவ்வொருவரை பற்றியுமான முழுமையான முன்வைப்பை கொண்டு வந்து வைப்பது என்பது சாத்தியமானதாக இருக்காது. ஆனால் அவர்களை பற்றி எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சில சுவையான அம்சங்களை அடுத்த உரையில் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த விதத்தில் சோவியத் கல்வியறிஞர்களுடைய பங்குகளை நாம் வந்து மதிப்பிட வேண்டும். கடைசியா வந்து பேராசிரியர் செந்தமிழ் கோதை அவர்கள் பேசும்போது எலக்ட்ரானிக் சாதனத்தினுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத பற்றிய கேள்வியை முன்வைத்தார். அதற்கு நாம் வந்து தொடர்ந்து விவாதித்து விடை காண வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது எல்லாருக்கும் பிரச்சனையாகவும் இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பயன் தரக்கூடிய கருவியாகவும் இருக்கிறது. எது மிகுதியாக நமக்கு இருக்கிறது, அது பயன் தரக்கூடியதாக இருக்கிறதா அல்லது கேளிக்கை என்கிற முறையிலே நம்மை திசை திருப்பி நம்முடைய ஆளுமையை சிதைக்கிறதா என்கிற கேள்விக்கு இறுதியான அறுதியான பதில் ஒன்றை கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடியான நிலைமையிலும் நாம் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இதே கேள்வியை டாக்டர் இளங்கோவன் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் வந்து மேலும் நிறைய ஆய்வுகளை செய்து அதற்கான விடையை கண்டறிய வேண்டி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த லெனினுடைய நினைவு நாள் அன்று, லெனின் நினைவு நாளின் 100ஆண்டு விழா அன்று லெனினுடைய பங்களிப்பை நினைவூட்டுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு சிறு உரையாடல் நிகழ்வு தான் இது. இந்த நிகழ்வை இந்த அளவுக்கு நாம் வந்து அடுத்தடுத்த ஒரு கட்டத்திற்கு நகர்த்த முடியும் என்பது தெரிகிறது. அதற்கு தோழர் சேகரன், பேராசிரியர் செந்தமிழ் கோதை அவர்கள், டாக்டர் இளங்கோவன் அவர்கள் போன்ற அற்புதமான அறிஞர்களுடைய பின்னூட்டங்கள் மிக முக்கியமாக பங்களித்திருக்கின்றன. நிறைய உரையாட வேண்டியிருக்கிறது, நிறைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான், கல்வி என்பதை தனித்து பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த சோவியத் சமூக அமைப்புக்கு ஏற்பட்ட அது என்ன மாதிரியான விதியாக இருந்தாலும் சரி, அந்த விதியின் ஒரு பகுதியாகத்தான் அந்த கல்வி அமைப்பிற்கு ஏற்பட்ட விதியையும் நாம் பார்க்க வேண்டும். அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல முதலாளித்துவ சமூகங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் பொதுவாக எல்லா சமூகங்களையும் பாதிப்பது போன்றே சோவியத் நாட்டையும் பாதித்திருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்க, தனிவாக குறிப்பாக அந்த சமூக அமைப்பில் நிலவிய கல்வி முறையை அது எந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கொண்டு பின்பற்றவோ அல்லது அதை வளர்த்தெடுக்கவோ நம்முடைய நாடுகளிலே முடியும் என்பதுதான் இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் நமக்கு கிடைத்த அறிவு செல்வங்களை, நாம் சேகரிக்காமல் விட்ட அறிவு செல்வங்களை
திரும்பவும் தேடி எடுத்து அவற்றை தூசி தட்டி அவற்றை விவாதித்து உரையாட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை லெனினுடைய இந்த நினைவு நாள் அன்று தொடங்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு கருத்தரங்கு தொடங்கி வைத்திருக்கிறது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனாலும் தோழர்களுடைய உரையாடலும் அவர்களுடைய ஆய்வுகளும் எதிர்காலத்தில் இதற்கு மிகப்பெரிய பங்களிக்கும் என்று நான் நினைக்கிறேன். செந்தமிழ் கோதை அவர்கள் எனக்கு ஏதாவது சொல்வதற்கு விஷயம் இருக்கும், அல்லது ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு விமர்சனம் இருக்கும். அதை எனக்கு வெளிப்படையாக சொன்னார் என்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி. அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. நன்றி தோழர் ராமலிங்கம். ஓகே, ஒரு தோழர் செந்தமிழ் என்ன சொல்றாருன்னு கேட்டுங்க. தோழர் செந்தமிழ் கோதை தோழர் பேராசிரியர். ஓகே, சரிங்க, வணக்கம். இல்ல, அவருடைய உரையை பற்றி நான் சொல்லணும்னா இன்னும் உரை முடியலன்றதுனால அதை பற்றி சொல்ல. ஆனா அவருடைய அந்த அணுகுமுறை முறையாக தான் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நான் ஏற்கிறேன். அதில் கேள்வி கேட்கவோ வினா தொடுக்கோ எதுவும் இல்லாததனால் அதை கண்டுகொள்ளவில்லை தவிர அவருடைய அந்த பெரும் முயற்சியை பார்த்து வியப்படைகிறேன். அவருடைய இந்த முயற்சி தொடரட்டும் என்று வாழ்த்துகிறேன். அவருடைய உரையை முழுதும் மதித்து அதில் எனக்கு கேள்விகள் தோன்றாததால் கேள்வி கேட்கவில்லையே தவிர அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தோழர் பாலச்சந்திரன். பெரியார் பற்றி பேசும்போது தெளிவா சொன்னல, லெனின் பற்றி பேசும்போது எனக்கு அவ்வளவு தெளிவு இதில் நான் இன்னும் அடையவில்லை என்பதை என்னுடைய குறைபாட்டையும் சொல்லிக் கொள்கிறேன். எனவே இதில் வருந்துவதற்கு ஒன்றுமில்லை தோழரே, வளர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. சரிங்க தோழர், சரிங்க தோழர், ரொம்ப நன்றிங்க தோழர். நன்றி தோழர், நன்றி. ராமலிங்கம் தோழர். உமேஷ கூப்பிட்டுருங்க. அவுட் ஆஃப் தேங்க்ஸ். தோழர் உமேஷ். வணக்கம் தோழர். நன்றி கூறி முடியுங்க. நன்றி கூறிடலாம். ஓகே, தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், கோவை எம்எல்எஸ் பயிரங்கம், நண்பர்கள் குடும்ப நற்பணி மன்றம் இணைந்து நமது வாரந்தோறும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறது. பல ஆளுமைகளை அழைத்து பல்வேறு தலைப்புகளின் கீழ் நடத்தி வருகிறது. அவர்கள் ஆற்றும் உரைகள் அனைத்தும் இன்றைய காலத்திற்கும் ஏற்கக்கூடிய வகையிலும் மற்றும் பல நிகழ்வுகளை நாம் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையிலும் இருந்திருக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சியாகும். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் தோழர் எஸ் பாலச்சந்திரன் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு லெனின் கல்வியும் புரட்சியும் பகுதி 3 ஆகும். அவர் ஒரு மார்க்சிய ஆய்வாளர், சிந்தனையாளர். அவர் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பில் கீழ் பல உதாரணங்கள் மூலமாகவும் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ஆகியோருடைய கருத்துக்களை லெனின் எடுத்துக்கொண்டு கல்வியின் குணத்தையும் கல்வி, அரசியல், சட்டம், நீதி, மதம், பண்பாடு, பொருளாதார முறையோடு தொடர்புடையது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் பல விளக்கங்களோடு எடுத்துரைத்தார். அது சமூக நலன்களுக்கு எவ்வாறு பயன்பட வேண்டும் என்பதையும் தெளிவாக எடுத்துரைத்தார். அந்த வகையில் இன்று எம்இஎல்எஸ் பயிலரங்கில் கலந்து கொண்ட தோழர் எஸ் பாலச்சந்திரன் அவர்களுக்கும் அவர் எடுத்துரைத்த லெனின் சிந்தனை மற்றும் கருத்துக்கள் அனைத்தும் நமக்கும் பயனுள்ள வகையில் அமைந்தது என்பது மிக்க மகிழ்ச்சியே ஆகும். இதை வழங்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், எம்இஎல்எஸ் பயிலரங்கம் மற்றும் நண்பர்கள் குடும்ப நற்பணி மன்றத்திற்கும் இதில் கலந்து கொண்ட பல ஆளுமைகள், தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நன்றி உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. நாளைக்கு இதனுடைய இறுதி பகுதி இருக்குங்கிற அறிவிப்பு கொடுத்துருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு நடந்தது 2வது நிகழ்வு, 3வது சரி, 2. ஏன்னா அந்த கோர்ஸ்ல வந்து ஆக்சுவலா போட்ட பாலசுப்ரமணியம் வரல, அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி போன் பண்ணாரு. ஆகவே நாளை சொல்ல வேண்டிய தோழர் உமேஸ்வரன் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி தோழர். சரி சரி, நன்றி தோழர். நன்றி நன்றி தோழர். கூட்டத்தை நம்ம நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி தோழர். நாளை இதே அரங்கில் அனைவரும் சந்திப்போம். நன்றி தோழர்.